கலகம்ங்கிறது வந்துடுது. வியாசர் இடத்துல ஒரு கலகம் பண்ணார், அந்த கலகத்தினால பாகவதம்ங்கிறது வந்துடுது. இது மாதிரி அவருடைய கலகம் அப்படிங்கிறதே என்னதுன்னா, அவர் பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு, அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அதுவே சர்வஸ்ரேயசையும் பண்ணிடும். சாட்சாத் நாராயணனையே பிடிச்சிண்டு வந்து கையில் கொடுத்துடுவார். அதனால நாராயணம் ததாதி இது நாரதா அப்படின்னு அவர் பேர். அப்பேற்பட்ட குரு ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். அப்பேற்பட்ட குரு எங்கேயா பார்க்க முடியுமா? நான் பகவானையே பிடிச்சி கொடுத்துருவார். இவ்வளவு குவாலிட்டிஸ் சேர்ந்து ஒரு குரு அப்படிங்கிறவர். குருனா இவ்வளவு லட்சணங்கள் இருக்கணுமா? அப்போ ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுதே குரு லட்சணங்களோட ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கும்போது சொல்கிறாரோன்னு, அப்போ இவ்வளவு குவாலிட்டிஸோட நாரதர் இருக்கார். அது மட்டும் இல்லை, இப்போ ஏற்பட்ட குருவை எங்கே தேடி போகிறது? நம்மளுக்கெல்லாம் இப்போ ஏற்பட்ட குரு எங்கே கிடைப்பார்? குரு அப்படிங்கிறவரை நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லையா. தேடி போனால் மாற்றின்றுவோம். தப்பாக நம்மளுடைய ஒரு புத்திபூர்வமாக நம்ம இவர் தான் குருன்னு நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம குழம்பி போயிடுவோம். குருங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குரு தானாக தன்னுடைய கிருப்பையினால் தன்னை தேடி வந்துடுவாராம். அதனால இங்கே பாருங்கோ, இங்கே இருக்கக்கூடிய நாரதர் இங்கே வால்மீகி குருவை தேடி போனார் அப்படின்னே இல்லை. இங்கே நாரதர் இங்கே வால்மீகியை தேடி தன் ஆசிரமத்துக்கு வர்றார். அதனால என்னன்னா, குருவினுடைய அப்பேற்பட்ட கிருபாலுத்துவம் தெரியறது. அவர் எப்பேற்பட்ட தயாலு, எப்பேற்பட்ட கிருபாலுங்கிறது அவருடைய குணத்தினாலேயே தெரியறது. அதனால தானே அவருடைய ஆசிரமத்துக்கு வந்ததும் சந்தோஷப்பட்டார். அவரை உட்கார வச்சார். அவரிடத்துல பல கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்வியிலேருந்து தான் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறதே வர்றது. மொத்தம் 16 குணங்களை அடுக்கிறார் வரிசையா. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோ ஹிதः வித்வான் கः சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः द्युतिमान् को अनसूयकः கஸ்ய பிப்யதி தேவாஷ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுகே. இவ்வளவு கேள்வி அவர் கேட்குறார். முதல்ல எடுத்து கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணங்கள் எல்லாம் அடுக்கிறார். எனக்கு இவ்வளவு குவாலிட்டிஸில் ஒருத்தர் வேணும்னு கேட்குறார். முதல்ல எடுத்ததும் என்ன வேணுமா? குணவானு, நல்ல குணங்கள் இருக்கணும். குணன்னா குண பரிபூர்ணமாக ஒருத்தர் இருக்கணும். அப்படி ஒருத்தரை சொல்லுங்க. குணவானு கஷ்ட வீரியவானு, நல்ல குணங்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல வீரியம் வாய்ந்தவனாக இருக்கணும். வீரியவானு தர்மஜ்ஞா, நல்ல தர்ம சூக்ஷ்மங்கள் தர்மங்களை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிறவனாக இருக்கணும். கிருதஜ்ஞஷ்ட, நல்ல கிருதஜ்ஞதை இருக்கிறவனாக இருக்கணும். சத்யவாக்கியாக, சத்தியசந்தனாக இருக்கணும். அப்படி ஒருத்தர் வேணுமா? சத்யவாக்கியாக திருடவ்ரதா, திருடமான விரதத்தை பூண்டவராக இருக்கணுமா? ஏன்னா எல்லாம் பின்னாடி ராமாயணத்தில் வரப்போகிறது ஒன்று ஒன்றும். திருடவ்ரதாக. சரி, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? குணவான் அப்படிங்கிறதையோ, இல்லைனா அவனுடைய கிருத்தஜ்ஞதையோ, இல்லைனா அவன் தர்மஜன் அப்படிங்கிறதையோ, அவனுடைய இவ்வளவு விஷயங்களையும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தன் நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம இதுக்கு ஏதாவது வியாதி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. வியாதி வந்துடுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறது, எனக்கு என்னதுன்னு பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் கையை பார்த்து உனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குதுன்னு சொல்கிறாரு. இது மாதிரி குணங்களை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு? எனக்கு என்னென்ன குணங்கள் இருக்குதுன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கோன்னு சொல்ல முடியுமான்னு? சொல்ல முடியாது. இப்போ குணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் தர்மஜனா, நல்ல தர்மம் தெரிஞ்சின்றவனா, தர்மப்படி நடக்கிறவனா, சத்தியத்தை பேசுகிறவனா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்க முடியாது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? பின்ன ஒருவேளை பிளட் டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடுமோ? பிளட்டில் அப்படியும் தெரிஞ்சுக்க முடியாது. என்ன தான் பண்ணி பின் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதில் கேட்குறார். சாரித்ரேன ச கோயுக்தா, சரித்திரத்தில் தெரியுமா எல்லாம். ஒருத்தனை டெஸ்ட் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியாது. அவன் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறாங்கிற அந்த ஒரு நித்திய தினச்சரியாக அவன் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்க, அதில் தான் தெரியும் அவன் எப்பேற்பட்ட குணவான் அப்படிங்கிறது, அவன் எப்பேற்பட்ட தர்மஜன் அப்படிங்கிறது, அவன் எப்பேற்பட்ட கிருதஜன் அப்படிங்கிறது, அவன் எப்பேற்பட்ட வீரியவான்கிறது, அவன் எப்பேற்பட்ட சத்தியசந்தன்கிறதோ திருடவர்த்தனோ, இவ்வளவும் எங்கே தெரியுதுன்னா அவனுடையதான சரித்திரத்தில் தான் தெரியும்.
அப்போ ராமருடைய சரித்திரம்னு எடுத்துட்டோமானால் இவ்வளவும் தேடி 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 பார்த்தாலும் அவ்வளவு சரித்திரத்தில் இவ்வளவும் வருது. அதனால கேட்கிறார், சாரித்ரேன சகோ யுக்தா அப்படின்னு கேட்கிறார். மேல கேட்கிறார், சர்வபூதேஷு கோஹிதா, எல்லா பூதங்கள் பஞ்சமகா பூதங்களா இருக்கட்டும் எல்லாரிடத்துலையும் ஹிதமா இருக்கணும். இவ்வளவும் இருந்து ஒருத்தனுக்கு கர்வம் வந்துருத்தானால் என்ன பண்றது? இவ்வளவு குணங்கள் இருக்கு, ஆனா அவன்லாம் ரொம்ப கர்வம் சார், தலகணம் பிடிச்சவன் அப்படி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப பிரயோஜனமே இல்லை. இவ்வளவும் இருந்து எல்லா பூதங்கள் இடத்துலையும் ஒரு ஜட்டாயு வந்தா கூட ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்றாரு பாருங்க. இப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாரா? மிருகத்துக்கு சம்ஸ்காரம் பண்றாரு, அப்படி ஒருத்தர் இருப்பாரா? அதனால சொல்ற அவர் சர்வபூதேஷு கோஹிதா, எல்லா பூதங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மனுஷனோ இல்லைன்னா மிருகம்னோ எங்கேயும் பாகுபாடு இல்லாம எல்லாரிடத்துலையும் ஹிதத்தையே பண்றவர். சர்வபூதேஷு கோஹிதா வித்வான், இப்படி பண்றாரு. ஒருவேளை படித்தவரா படிக்காதவரா அப்படின்னு சில பேர் கேள்வி வந்துடும். இப்பெல்லாம் இருந்தால் சில பேர் அவன் படிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிடுவா. இவ்வளவும் இருந்தும் படிக்கலைனாலும் அதுவே ஒரு குணமாக போய்டும். அவன் படிக்கலை சார் அப்படின்னு சொல்லி குறைச்சிடுவா. ஆனால் இவர் எப்பேற்பட்டவன்னா வித்வான், வித்வானாக இருக்கணும்னு கேட்குறார். வித்வான் கஹா கஸ் சமர்த்தா, எல்லா விஷயங்களையும் சமர்த்தனாக இருக்கணும். ஒன்றுத்தில் கூட இவர் குறைஞ்சார்னு இருக்கக்கூடாது, அப்படி ஒருத்தர் வேணுமா. சமர்த்தா கஷ்டைக பிரியதர்ஷனா, அப்படி ஒருத்தர் இருப்பார். ஆனால் எப்படி இருக்கணுமா? அவரை பார்க்கறதுக்கு பிரியதர்ஷனா, அவரை பார்த்தாலே ஆனந்தமா இருக்கணுமா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணுமா, அவரை பார்க்க 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 பார்த்துட்டே இருக்கணும்னு தோணணுமா, அப்படி ஒருத்தர் வேணுமா. கஷ்டைக பிரியதர்ஷனா. மேலே சொல்கிறார், வித்வான் கமஸ்டர்த்த கஷ்டைக பிரிய தரிசனா ஆத்மவான் கோ ஜித குரோதா, எல்லா இந்திரியங்களையும் ஜெயிச்சவராக ஒருத்தர் இருக்கணும். தியுதிமானு, நல்ல பிரபாவம், நல்ல தேஜஸ், நல்ல தேஜஸ் உடையவராக இருக்கணும். வேதம் சொல்றது இவருடைய ஒரு பிரபாவம், இவருடைய ஒரு தேஜஸ்னால தான் ஜகத்தே பிரகாசிக்கிறதுங்கிறது, இவருடைய ஒரு பிரகாசத்தினால தான் சூரியனே பிரகாசிக்கிறதுங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அத்யுதிமான, அப்பேற்பட்ட தியுத்தினா நல்ல ஜியோதி, நல்ல ஒரு பிரபையா இருக்கணுமா. தியுதிமானு கோ அனசூயகா, ஒத்தரை பார்த்தும் அசூயையே இல்லாதவராக இருக்கணுமா. இது ரொம்ப கஷ்டம், இப்படி ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அசூயை இல்லாமல் இருக்கணுமா. ஏன்னு பாருங்க, ராமாயணத்தில் சுக்ரீவன் எப்படி இருந்தாங்கிறது முதல்ல கிஷ்கிந்தா காண்டத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தா தெரியும். அவனை சுற்றி 4 பேர் உயிரோட வாழ்ந்தா போதுமேன்னு இருக்கான். அவனை சுற்றி 4 பேர் இருப்பா. அவன் எப்போ பாரு கோழை மாதிரியே இருந்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு எப்போ ராமரோடு ஒரு சக்கியம் ஏற்பட்டதோ அந்த சக்கியத்தினால வாலி வதத்தை பண்ணி ராஜாவா ஆன பிறகு தங்க கிரீடம் வைர கிரீடத்தை போட்டுண்டு அழகாக ஒரு நல்ல ஒரு வைர சங்கிலியை போட்டுண்டு அப்படி பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு ராமரை பார்க்கறதுக்கு வரானான். ராமரை பார்த்து அந்த ஒரு இப்படி நமஸ்காரம் பண்ணி அப்படி எழுந்துக்கிறான். அப்போ பார்த்தா பயலே என் பின்னாடி உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருந்த பையன் இன்னைக்கு எப்படி இருக்கான் பார்த்தியா அப்படின்னு தோணணுமோனோ, சாமான்யமாக இருந்தால் தோணுமோனோ. ஆனால் ராமபிரான் பெருமையாக மாறு தட்டிக்கிற எப்படி இருக்கான் பார் என்னுடைய இவன் அப்படின்னு, என்னுடைய ஃப்ரெண்டு சுக்ரீவன் அப்படி மாறு தட்டிப்பார். ஆனால் அசூயைங்கிறதே கிடையாது. ஒருத்தரை வளர்த்து அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர். அப்படி இருக்கிறதுனால தியுதிமான் கோ அனசூயகா கஸ்ய அபிப்யதி தேவாஷ்ட, தேவர்களே அவனை பார்த்து பயப்படுவாளாம். அப்படி ஒருத்தர் இருக்கணுமா. தேவர்களே பார்த்தா பயப்படும். ஏன்னா யாரு சத்தியத்திலேயே நிற்கிறாளோ, யாரு தர்மமே பண்ணிட்டு இருக்காளோ அப்பேற்பட்டவாளை பார்த்து தேவர்கள்லாம் பயப்படுவார், தேவர்கள்லாம் நடுங்குவார். அப்படி இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒருத்தனை எங்களுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறார் தியுதி. அதனால சொல்றார் தியுதிமான்கோ அனசூயகா கஸ்ய பிப்யதி தேவாஷ்ட. பின்னாடி வருணனுக்காக அஸ்திரத்தையே எடுக்க போறார். அந்த சமுத்திரத்தை நான் அடிக்கிறேன் பாருன்னு வஸ்திரத்தையே எடுக்க போறார். சூரியனையே நான் அணைக்கிறேன் பார், அங்க இருக்கக்கூடிய சந்திரனே இல்லாம பண்றேன் பார் அப்படின்னு ஒரு கோபப்பட போறார் அவர். அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் பயப்படுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வேணும்னு கேட்கிறாராம். அப்போ கஸ்ய அபிப்யதி தேவாஷ்ட ஜாதரோஷஸ்ய சம்யுகே, இவ்வளவு குவாலிட்டிஸ் 16 குவாலிட்டிஸ் கேட்குறார்.
இவ்வளவு குவாலிட்டிஸ் 16 அப்படிங்கிறதே ஷோடசம்னு பேர், ஒரு பூர்ணத்துவம். நம்ம சந்திரனை சொல்கிறோம் மூணோ, சந்திரன் எப்போ பூர்ணத்துவத்தை அடையுதுன்னா கரெக்டாக 16ஆவது நாள் பூர்ணத்துவத்தை அடைஞ்சிடும். அதுதான் ஷோடச கலைன்னு பேர். ஷோடசம் அப்படிங்கிற ஷோடசம்னா 16 கலைகள் சேர்ந்தது தான் பூர்ணம் அப்படின்னு பேர். நம்ம இன்றைக்கி புருஷ சூக்தம்னு சொல்கிறது 16 ருக்கு இருக்கும். 16 ருக்கு சேர்ந்தது தான், ஏன்னா அதுதான் பூர்ணத்துவங்கிறத காட்டுறது. அதனால் இப்பேற்பட்ட பகவான், பூர்ணத்துவமான பகவான் தான் இங்கே ராமராக அவதாரம் பண்ணியிருக்காருன்னு மேலே அவர் கதையை சொல்ல போகிறார். அப்படி இருக்கிறதுனால இங்கே கேட்குறார், இவ்வளவு குணங்கள் வாய்ந்த ஒருத்தர் வேணுமா? சரி, இவ்வளவு குணங்கள் வாய்ந்தவர் எங்கே இருக்கணும்? அதனால் முதல்லையே கேட்குறார் வால்மீகி, கோன்வஸ்மின், இப்படி ஒருத்தர் இருந்தார்ப்பா, அதாவது பல யுகத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு ஒரு கதையை சொன்னேலானால் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார் வால்மீகி. இப்படி கதை சொல்லக்கூடாது. ஏதோ ஒருத்தர் இருந்தார், முன்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒரு ஜென்மாவில் ஒருத்தர் இருந்தார், இல்லைன்னா முன்னாடி கிருத்த யுகத்தில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னாலாம் எனக்கு ஒத்துக்க முடியாது. கோன்வஸ்மின் சாம்பிரதம், இல்லைன்னா சத்தியலோகத்தில் ஒருத்தர் இருந்தார், இல்லைன்னா பிரம்மலோகத்தில் ஒருத்தர் இருந்தார், ஜனலோகத்தில் ஒருத்தர் இருந்தார், அப்படிலாம் எனக்கு வேண்டாம். இந்த லோகத்தில் இருக்கணும். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, இந்த லோகத்தில் இருக்கணும், அப்படி ஒருத்தர் வேணும். இப்படி நான் சொன்ன குவாலிட்டிஸில் ஏதோ லோகத்தில் இருக்கக்கூடாது, ஏதோ யுகத்தில் இருக்கக்கூடாது, எப்பயோ இருந்தாருன்னு இருக்கக்கூடாது. இந்த லோகத்தில் இப்போ இந்த சமயத்தில் நான் பார்க்கணும்னா போய் பார்க்கணும். அப்படி ஒருத்தரை சொல்லுங்கன்னு கேட்குறேன். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, இப்போ இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற இவ்வளவு குவாலிட்டிஸில் ஒருத்தரை இப்போ நான் போய் பார்க்கணுமானால் பார்க்குற மாதிரி ஒருத்தரை சொல்லுங்க அப்படி கேட்குறாராம். உடனே நாரதருக்கு சந்தோஷம். இதுக்கு தான் வந்தார் நாரதரே. நாரதர் வந்ததும் உடனே அவரை பார்த்தார். அப்பா, நீ ஏதோ சின்னதாக சொல்லி முடிச்சுட்ட, இதுதான் அவருடைய குணம்னு நீ வச்சுட்டு இருக்க. அவருடைய குணங்கள்ங்கிறது கடல் மாதிரி. நான் சொல்கிறேன் பாரு அவருடைய குணத்தைன்னு நாரதர் ஆரம்பிக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறத சொல்கிறார். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா, ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. அவருடைய அவதார காரியமே எதுக்கு அப்படின்னுட்டா ரட்சிக்கிறதுக்கு தான். இவ்வளவு ஜனங்களையும் ரட்சிக்கிறதுக்கு, தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கு தான் அவருடைய காரியமே. அதனால சொல்றார் ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய. ஜீவலோகஸ்யனா நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக வந்த அவதாரம். தர்மஸ்ய, அப்படி ரட்சிக்கணுமானால் எதை ரட்சிக்கணும்? மக்களை மட்டும் ரட்சிச்சா போதாது, தர்மத்தை ரட்சிக்கணும். தர்மத்தை பண்றவாளை ரட்சிச்சுட்டாலே தர்மத்தை ரட்சிச்சதா போயிடும், மக்களை ரட்சிச்சதா போயிடும். அப்படி இருக்கிறதுனால தர்மஸ்ய பரிரக்ஷிதா. அது மட்டும் இல்லையா, இவ்வளவும் ஒருத்தர் ரட்சிக்கணுமானால் அவர் முதல்ல தர்மத்தை ரட்சிச்சவரா இருக்கணுமே. எது ஒண்ணுமே நம்ம உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி அதை நாம் பண்றோமான்னு பார்க்கணும். நம்ம அந்த ஒரு விஷயத்தை பண்ணவே பண்ணாம ஒரு வாத்தியார் இருக்கார், ஒரு யோகா சொல்லி கொடுக்குறவர் இருக்கார். அவர் நன்னா சொல்லி கொடுக்கக்கூடியவர் தான். நன்னா சொல்றார், பிராணாயாமம் இப்படி இடுங்கோ, அப்படி விடுங்கோ, இப்படி இடுங்கோ, அப்படி விடுங்கோ எல்லாம் சொல்றார். கடைசியில் அவரே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க அந்த பிராணாயாமத்தை, அப்புறம் யார் ஃபாலோ பண்ணுவாத? அவரே சொல்லித்தராரே தவிர்த்து அவர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு கேட்பாலோன்னு. அப்போது சொல்லி கொடுக்கக்கூடியவா அதை அனுஷ்டிக்கிறவாளா இருக்கணும். உபதேசம் பண்றவா அந்த விஷயத்துல அவா பேர்பட்ட சமர்த்தர்களா இருக்கணும், அதை அனுஷ்டிச்சவாளா இருக்கணும், அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறவாளா இருக்கணும். அதனால சொல்றாரு ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய. இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் தான் ரட்சிக்கணும், எல்லாரையும் தர்மத்தை ரட்சிக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், முதல்ல தன் தர்மத்தை ரட்சிக்கணும்னு கிளம்பிட்டார். முதல்ல ராஜாவாக்குறேன் தானே சொன்னார் தசரதர். ராஜாவா ஆன பிறகு என்ன பண்ண போறார், எல்லா மக்களுக்கும் என்ன தர்மம்ங்கிறத அவர் பரிபாலனம் பண்ண போறார். ஆனா அதுக்கு முன்னாடி தனக்கு ஒரு தர்மம் இருந்துதான். என்ன தர்மம்னா, அப்பாவினுடைய வாக்கை பரிபாலனம் பண்ணணும். அப்பா என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்கார், அதனால நான் காட்டுக்கு போகணும், 14 வருஷம் நான் காட்டுக்கு போக போறேன் அப்படின்னு கிளம்புறேன். அப்படி கிளம்பும் பொழுது அப்ப சத்தியம் பண்றாரோனோ, அப்படி கிளம்பக்கூடிய அவர் அப்பாவினுடைய வாக்கை மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு சத்தியம், அதை தான் முதல் ரட்சிக்கிறார். அதனால தான் இங்க முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளவு பேர் வரா. பரதன் வந்து நிற்கிறான், கைகேயே மனசு மாறி நீ ராஜ்யத்துக்கு வந்துடுங்கிறார். அப்போ இவ்வளவு பேர் சொல்லும் பொழுதும் அவ மாத்திக்கவே முடியல, ராமரால மாற முடியல. ஏன்னா அப்பாவுக்கு தான் கொடுத்த வாக்கு, நான் சத்தியத்தை விட்டு மீற மாட்டேன். ஏன்னா பின்னாடி வசிஷ்டர் சொல்றார், ஜாபாலி சொல்றார், எல்லாரும் வந்து கதறான், நீங்க ராஜ்யத்துக்கு வந்துடுங்கோ, ராஜ்யத்துக்கு வந்துடுங்கோன்னு ஒருத்தர் சொல்லி கேட்கல.
அப்போ என்ன காரணம்னா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ரக்ஷிதா, தனக்கு முதல்ல தான் தர்மத்தை ரட்சிச்சாதான் என்னை பார்த்து ராமர் ரட்சிச்சா மாதிரி தானும் ரட்சிக்கணும்னு அவளுக்கு தோணுமா. அதனால தான் முதல்ல தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக அப்படி இருந்தாராம். அதனால சொல்ற ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா. எப்பொழுதும் அவரை சுத்தி எப்படி இருப்பா அப்படின்னுட்டா சர்வதா அபிகத சத்பிஹி, எப்பொழுதும் சாதுக்களே சூழ்ந்திருப்பா. அயோத்தி ராஜ்யத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவு மகர்ஷிகள் அவ்வளவு சாதுக்கள் எப்பொழுதும் ராமபிரானை சூழ்ந்துட்டே இருப்பா. சரி, அயோத்தியை விட்டுட்டு காட்டுக்கு போனா அவ்வளவு மகர்ஷிகள், அங்கேயும் அவ்வளவு சாதுக்கள், இங்கேயும் அவ்வளவு சாதுக்கள். அதனால சொல்றாரு சர்வதா அபிகதா சத்பிஹி, எப்பொழுதும் சாதுக்களோடவே இருப்பாராம், சத்சங்கத்திலேயே இருப்பாராம் ராமபிரான். அதனால சொல்றார் மேல சமுத்திர இவ சிந்துபிஹி, அவருடைய காம்பீரியமோ அவர் எப்படி இருப்பார்னா சமுத்திரம் மாதிரி இருப்பார். சமுத்திரத்தை நம்மளுக்கு கிட்ட போகும்போது அதை பார்த்தா கொஞ்சம் நன்னா இருக்கும் பார்க்கறதுக்கு சமுத்திரத்தை. ஆனால் கொஞ்சம் தூரம் நம்ம நகர்ந்தோமானால் அந்த சமுத்திரத்தை கண் விழிச்சு பார்த்தா அதனுடைய காம்பீரியம் தெரியும். அந்த அலைகள் அப்படி அடிச்சுட்டு வர்றதும் அது திரும்பியும் போகிறதும் அதனுடைய ஆழமே காண முடியாது, சமுத்திரத்தினுடைய ஆழமே. அப்படி இருப்பாராம் ராமருடைய ஹிருதயம், அப்படி இருக்குமா கம்பீரியம்னாலும் அப்படி இருப்பாராம். அதனால சொல்றார் ஆர்ய சர்வ சமஷ்சைவ சதைக பிரிய தர்ஷனஹ சச்ச சர்வ குணோபேதா, குணங்கள் எல்லாத்துக்கும் இருப்பிடம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் யார் தெரியுமா? கௌசல்யானந்த வர்தனா, அவருக்கு தான் ராமன்னு பெயர் அப்படின்னு கதையை சொல்றார். இதுதான் சங்கேபமா ஆரம்பிச்சு ராமாயணத்தை சங்கேபமா சொல்றார் வால்மீகியின் இடத்துல நாரதர் பூரணமா சொல்லி இந்த ஒரு விஷயத்தை நீ மனனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கிளம்புறார். நீ கிளம்பினாரோ இல்லையோ அந்த சமயம்தான் அவர் அங்கேருந்து போய் இங்கேருந்து போய் தன்னுடைய சிஷ்யனை பார்க்கிறார். தன்னுடைய சிஷ்யனோட அங்கேருந்து ஸ்நானம் பண்ண போயிட்டு அந்த ஸ்நானம் பண்ற இடத்துல தான் அவர் அங்க இருக்கக்கூடிய கிரௌஞ்ச பக்ஷியை பார்க்கிறார். கிரௌஞ்ச பக்ஷியை பார்த்து அடிச்சதும் ஒரு கோபம் வந்தது. மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹா சாஸ்வதி சமாஹா யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம். எப்போ இப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு வந்ததோ அவருடைய ரசம், அவருடைய பார்வை, அவருடையதான மனசு எல்லாம் காவியமாக போயிடுது, எல்லாத்தையும் ரசிக்க ஹிருதயமாக போயிடுது. அப்படி இருக்கக்கூடியவருடைய ஹிருதயத்துல இப்படி குரூரமான ஒரு விஷயத்தை பார்த்தாரோ இல்லையோ சாபமாக வெளில வந்துடுது ஸ்லோகம். ஒரு சோகம், ஒரு ஸ்லோகம், ஒரு சோகமான ஒரு விஷயம் ஸ்லோக ரூபமாக வந்துடுதான். சோகம் ஸ்லோக ரூபேன ஆகதம் அப்படி வந்துடுதான் வெளியில. இப்படி வெளில வந்ததோ இல்லையோ அதை பற்றியே தாட் இருக்கு. நேராக ஆசிரமத்தில் உட்காந்தார், எனக்கு எப்படி இப்படி ஸ்லோகம் வந்தது, எனக்கு எப்படி இப்படி ஸ்லோகம் வந்ததுன்னு உட்காந்துட்டு இருக்கார். உடனே அங்கேருந்து கிடு கிடு கிடுன்னு ஒருத்தர் வராரு. யாருன்னு பார்த்தா அபிமே சதுர்முகாத்மனா, சதுர்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா வராராம். பார்த்தலா, நான் வால்மீகியை தேடி குடும்பமே வந்துடுத்து. முதல்ல நாரதர் வந்தார். நாரதர் வந்ததும் உபதேசம் பண்ணிட்டு போனார், பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போனார். அடுத்தது பார்த்தா சரஸ்வதி தேவி வாக்கில் வந்து உட்காந்துனுட்டா. வாக்கில் உட்காந்துட்டு ஸ்லோக ரூபேன அவ வெளில வந்துட்டா. இப்போ இவ்வளோ என்னடாது பையனையும் காணும் ஆத்துக்காரையும் காணுமேனு பிரம்மா வரார். பிரம்மா நேராக இங்கே வந்து நிற்கிறாராம். ஏதோ நம்ம வால்மீகி மகரிஷியை பார்க்கிறார். அவர்கிட்ட சொல்கிற, நான் தான்ப்பா, என்னுடைய ஒரு ஆக்ஞை இல்லாமல் சரஸ்வதி தேவி எங்கேயும் வரமாட்டா, என்னுடைய அனுஜையினால தான் அவள் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாரா. மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருத்ஸ்னம் குருத்வம் ரிஷி சத்தமா. நான் தான் சொல்லியிருக்கேன் அவளிடத்துல உன்னுடைய வாக்கில் போய் விளையாடு அப்படின்னு. அதனால தான் அவள் வந்திருக்கா. எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீ ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் நீ எழுதணும் அப்படின்னு சொல்கிற. அப்போது ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை எழுதணுமானால் சாமான்யமா இவ்வளவு குண பரிபூர்ணன் சாட்சாத் பகவான், அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷன் யாராக இருந்தாலும் பயப்படுவான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி எழுத முடியும்? அதனால அவர் கேட்குறார், நான் ஏன் எழுதணும் ராமாயணம், என்னால் எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறது தான் கேட்குறேன். ஏன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் 2 குணம் இருக்கான். இதுதான் பிரதானமானது. அதை சொல்கிறார், தர்மாத்மா பகவதோ லோகே ராமஸ்ய தீமதா கிருத்வம் கதய தீரஸ்ய யதா தே நாரதாச்ருதம். தர்மாத்மா பகவதா, தர்மாத்மா அப்படின்னு சொன்னால் ராமாயணத்தை ஸ்ரவணம் பண்ணுறவாளுக்கு
ராமாயணத்தை படிக்கிறவாளுக்கு ராமருடைய விஷயங்கள் எல்லாம் படிக்கிறவா, படிச்சு சாமான்யமா தெரிஞ்சுக்கிறவா தர்மத்துல அவளுக்கு ருச்சி ஏற்பட்டுடுமா. தானும் ராமர் மாடி வாழணும் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு உண்டாயிடுமா. அப்படி இருக்கிறதுனால சொல்றார், சில பேர் தர்மத்துல ருச்சி இருக்கிறவா தர்மத்தை அனுஷ்டிப்பாப்பா. அதே அவருடைய ரூபத்தை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, ராமபிரானுடைய குணங்களோ ரூபத்தையோ பார்த்துட்டா அப்படின்னு சொன்னா பக்தி வளருமாம். அதனால ரெண்டும் சொல்றார், தர்மாத்மா பகவதா. பகவதா அப்படின்னு சொன்னா பக்தி. பகவானுடைய சாரித்திரம் கதையை கேட்டுட்டே வந்தோமானால் அவனை மாதிரி வாழணும்னு ஆசை வருவான். பகவானை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா பகவான் இடத்துல அவனுடைய ரூபத்திலையும் அவனுடைய நாமத்திலையும் நம்மளுக்கு ஆசை வந்துடுமாம். அதனால ரெண்டு காரணம் இருக்கிறதுனால நீ பண்ணு அப்படின்னு நாரத மகர்ஷி சொன்ன மாதிரி இங்க இங்க இருக்கக்கூடிய பிரம்மாவும் சொல்ற. அதனால இப்படி சொன்னதும் எனக்கு இப்படி ஒரு ஸ்லோகம் வந்தது அப்படின்னு கேட்கிறார். எனக்கு சாப ரூபமா தானே ஸ்லோகம் வந்தது, அதையே சாபம்னு நினைக்கிறேன். அது சாபம் கிடையாதான். இவர் மாத்திரா பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணும்போது அந்த ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமா இருக்கணுமோனோ. அப்போ மாநிஷாத பிரதிஷ்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் ஒருத்தன் எந்த நிஷாதஹா அப்படின்னு சொன்னா, நிஷாதன் அப்படின்னு சொன்னா வேடுவன் அர்த்தம். எந்த வேடுவன் அந்த மைதுனத்துல இருக்கக்கூடிய அந்த கிரௌஞ்ச பட்சியில ஆண் பட்சியை அடிச்சு அப்படி ஒரு கீழே தவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பண்ணானோ அப்பேற்பட்டவன் சாஸ்வதமான லோகத்தை அடைய மாட்டான் அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஆனா அது பிரம்மா மாத்திரார். அங்க நிறைய வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் சொல்றா, மான் நிஷாத அப்படின்னு பிரிச்சாதான் இப்படி ஆகுமா. மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா அப்படிங்கிற இந்த மாவை மா சாஸ்வதி சமாகான்னு அங்க போட்டாதான் தோஷம் வரும். மா நிஷாதவை பிரிக்கவே வேண்டாம், நேரா சேர்த்துடணும். மா நிஷாதன்னு பிரிக்காம மா நிஷாதன்னு சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மாங்கிற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்னு அர்த்தம், இல்லைன்னா நம்ம நெகட்டிவ் அர்த்தம் மா அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு அர்த்தம் மாங்கிற சப்தத்துக்கு லக்ஷ்மின்னு அர்த்தம். லக்ஷ்மின்னு அர்த்தம் இருக்கிறதுனால நிஷாத அப்படிங்கிற பதம் மாவோட சேர்ந்துட்டானால் எப்பொழுதும் வசிக்க கூடியவள்னு அர்த்தம். அப்போ மா நிஷாத அப்படின்னு ஆயிட்டா ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதும் லக்ஷ்மி அகலகில்லேல் இதையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு எந்த லக்ஷ்மி எப்பொழுதும் இணை பிரியாது எப்பொழுதும் பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலேயே வசிச்சுன்னு இருக்காளோ அப்பேற்பட்டவள் சாஸ்வதி. அவனுக்கு அப்பேற்பட்ட அந்த பகவானுக்கு நாராயணனுக்கு சாஸ்வதமாக அவனுக்கு ஒரு புகழ் ஏற்படட்டும் அப்படிங்கிறான். புகழ் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம். இந்த ராவணன் அப்படிங்கிறவன் காமத்துல மோகிச்சதுனால தானே அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு துக்கம் ஏற்பட்டது. அதனால அவர் மதம் பண்ண வேண்டியது. அதனால அப்பேற்பட்ட ராவணனை அடிச்சதுனால இப்பேற்பட்ட ஒரு சாஸ்வதமான ஒரு புகழ் லோகம் இருக்கிற பர்யந்தம் சாஸ்வதமா இருக்கட்டும்னு அப்படி மாறி போயிடுச்சு இந்த அர்த்தமே. அதனால இப்படி சொல்லிட்டு பிரம்மா அங்கேருந்து கிளம்புறாராம். தட்சாப்பி அவர் கேட்கிறார், இப்பேற்பட்ட ராமாயணம் அது எப்படி நான் பண்றது, எனக்கு எப்படி தெரியும் ராமாயணத்தை நான் பார்த்தது இல்லையே. இப்போ ராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார், இந்த சமயத்துல நான் எப்படி ராமாயணம் பண்றது அப்படின்னு அவர் கேட்கிறார். நான் பார்க்கலையே, அந்த கதை எனக்கு தெரியாதே அப்படிங்கும் பொழுது அப்ப சொல்றாராம், தச்சாப்ய விதிதம் சர்வம் விதிதந்தே பவிஷ்யதி நதே வாகந்தா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி. நீ கவலையே படாதப்பா, நீ கண்ணை மூடிட்டு நீ ராமாயணம் எழுதணும் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சேனால் அப்படியே ஒரு டிவி பார்க்குற மாதிரி ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீன்ல அப்படியே உனக்கு பூர்ணமா ராமாயணம் தெரியும். ஒன்றும் இல்லை, நீ சும்மா சொல்ல ஒரு தடாகம் இருந்தது, அந்த தடாகத்துல தாமரை நல்லா குள்ளுன்னு முளைச்சது, அந்த தடாகத்துல நிறைய ஹம்சபக்ஷிகள்லாம் இருந்தது, அந்த ஹம்சபக்ஷிகளுக்கு மேல மயில்கள்லாம் நிருத்தியமாச்சு அப்படின்னு சொல்லு, அதுவும் சத்தியம்ங்கிற. ஏன்னா நீ எதுவும் நான் காட்டாம நீ எதுவும் பார்க்க மாட்டேன், உனக்கு நல்லா நடந்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு கண்ணுக்கு நேர தெரியும் அப்படின்னு அனுகிரகம் பண்றார் பிரம்மா. அதனால தச்சாப்பிய விதிதம் சர்வம் விதிதந்தே பவிஷ்யதி நதே வாக் அனிருதா காவ்யே. ஒரு பொய் கூட அதுல இருக்காதான் ராமாயணத்துல. நதே வாக்கு அனிருதா. அனிருதான்னா ஒரு தப்பு கூட, ஒரு பொய் கூட, நீ சொன்னது இது தப்பு, இந்த இடத்துல அப்படி இல்லையே அப்படின்னு ஒன்று நடக்கவே நடக்காதான். அதனால சொல்றான், நதே வாக்கு அனிருதா காவ்யே காச்சித் அத்ர பவிஷ்யதி அப்படின்னு பிரம்மா வந்து சொல்லிட்டு போனார். உடனே அதே ஞாபகமா இருக்கு. இது பகவானுடைய சங்கல்பம்.
ஏன்னா ராமர் அவதாரம் பண்ணது பெரிய விஷயமா, இல்லைன்னா ராமர் அவதாரம் பண்ணி ராமர் மனுஷனா வந்தது பெரிய விஷயமா, இல்லை அவர் அவதாரம் பண்ணது பெரிய விஷயமா, இல்லை இவ்வளவு வருஷம் காலம் அவர் இருந்ததா, இல்லை ராவணனை வதம் பண்ணது பெரிய விஷயமானா இவ்வளவு எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. யார் இருக்கிறதுலையே சிரேஷ்டதமமானவர், யார் இருக்கிறதுலையே பெரிய விஷயம் பண்ணியிருக்காருன்னா வால்மீகி தான் பண்ணியிருக்கார். இன்னைக்கு வால்மீகி ராமாயணம்னு ஒன்று எழுதலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருக்கும் ராமரையே தெரியாது. வால்மீகி பண்ண கிருபை, வியாசாச்சாரியால் பாகவதம்னு ஒன்று எழுதலைன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு யாருக்கும் கிருஷ்ணனையே தெரியாது. அப்போ 2 மகான்கள் இப்படி 2 கிரந்தத்தை, உயர்ந்த கிரந்தத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மழைங்கிறது பொது, மழை நிறைய பொழியும், கொட்டும், எல்லா இடத்துலையும் கொட்டும். ஆனால் மழை பொழிஞ்சு அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோதானே. அந்த காலத்தில் அந்த சமயத்தில் இன்னைக்கு மழை பெஞ்சது, இப்படியே எங்கெங்கெல்லாம் பெஞ்சதோ அப்படியே போச்சு. ஆனால் யாரோ ஒருத்தர் சிந்தனை பண்ணி இருக்கக்கூடியவா உடனே ஒரு பெரிய டேமை கட்டி அதில் அவ்வளவு ஜலத்தையும் சேகரித்து எப்போ இல்லையோ அப்போ பண்ணுறா இல்லையா, அது எவ்வளோ பெரிய உதவி. அது மாதிரி தான் வால்மீகியோ வியாசரோ. அன்னைக்கு பகவான் அவதாரம் பண்ணது ஏதோ மழை பெஞ்சா மாதிரி பண்ணிட்டு போயிடலை. அவா பண்ணிட்டு போனா கூட இவா அவ்வளவு விஷயத்தையும் தேக்கி வச்சிருக்கா பாருங்க. டேம் கட்டி வச்சா மாதிரி ஒரு கிரந்தமா அவ்வளவு விஷயத்தையும் கொடுத்தது தான் பெரிய விஷயம். அதனால ராமருடைய அவதாரம் மாதிரி ராமாயணத்தினுடைய அவதாரமும் அப்பேற்பட்டது. நம்ம எல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா, ராம ஜனனம் அப்படின்னு கொண்டாடுறோமே, புனர்வசு அன்னைக்கு சித்திர மாசம் சுக்லபக்ஷம் அன்னைக்கு நம்மலாம் நவமி திதியில கொண்டாடுறோமே, அது வெறுமன ராம ஜனனம் மட்டும் இல்லை, ராமாயண ஜனனம். நம்ம அதே மாதிரி கிருஷ்ணனை கொண்டாடுறோமே அஷ்டமி திதியில ரோஹிணி நட்சத்திரத்துல, அது வெறும் கிருஷ்ணனுக்கு மட்டும் இல்லை, பாகவதத்தினுடைய ஜனனம். ஏன்னா அப்பேற்பட்ட கிருஷ்ணனையே பாகவதம் தான் காண்பிக்கிறது, அப்பேற்பட்ட ராமாயணத்துல ராமன்கிறவனையே ராமாயணம் தான் காண்பிக்கிறது. அது இல்லைன்னா நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படிங்கிறதுனால வால்மீகி அப்பேற்பட்ட கிரந்தத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அற்புதமான கிரந்தம், 24,000 ஸ்லோகம் இல்லையா, 24,000 பண்ணல அவர் பண்ணது ராமாயணம் சதகோட்டி பிரவிஸ்தரம். எவ்வளோ ஸ்லோகம் அப்படின்னு சொன்னா 100 கோட்டியா ஸ்லோகம், சதகோட்டி பிரவிஸ்தரம். இன்னைக்கு நம்ம கையில மிஞ்சிருக்கிறது 24,000 ஸ்லோகம் தான். ஏன்னா பிரம்மலோகத்திலேருந்து பிரிச்சுட்டான், இந்த லோகத்துக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கிறதுனால நம்ம லோகத்துக்கு 24,000 இருந்தா போதும் அப்படிங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்கான். அதனால மொத்தம் அவருடைய ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா ஒரு 100 கோட்டி அதனால தான் ராமாயண ஸ்லோகத்தை கொடுத்து சதகோட்டி பிரவிஸ்தரம் ஏகைக்கம் அக்ஷரம் பும்சாம் மகாபாத்தக நாசம். ஒரு அக்ஷரம் ராமாயணத்திலேருந்து படித்தா கூட சர்வ பாப்பங்களும் போயிடுமா. ஒரு அக்ஷரம் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பிரித்து நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவ்வளவு பாப்பத்தையும் போக்குமாம். அப்பேற்பட்ட கிரந்தமாக இருக்கிறதுனால எழுதி முடித்தார். அப்படி எழுதி முடித்ததும் இப்போ ஏற்பட்ட கிரந்தம் பண்ணியிருக்கோமானால் அதில் லோகம் முழுக்க தெரியணுமே, ராமாயணம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோங்கிறது தெரியணுமே. எப்படி தெரியும்? அற்புதமாக அமைச்சாராம். ததுபகத சமாச சந்தியோகம் ரகுவர சரிதம் சமமதுரோ வனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனிப்பிரணீதம் தசசிரசஷ்டவதம் விஷாமயத்தம். பூர்ணமான ராமாயணம் பண்ணிட்டு யாருக்கு கொடுக்கறதுன்னு தேடிட்டு இருக்கார். அந்த சமயத்துல தான் அவ ஆசிரமத்துல சீதை வந்து தங்கிட்டு இருக்காரு. உத்தரகாண்டத்துல சீதையை திருப்பி கொண்டு வந்து விடுறாருன்னு இருக்கு இல்லையா, அப்போ சீதைக்கு அந்த இடத்துல தான் லவனும் குச்சனும் தன் ஆசிரமத்துல பிறக்கிறான். அந்த குழந்தைகள் அற்புதமா படிக்கிறதாம். லவன் குஷால் 2 பேரும் நன்னா வேதாத்தியனங்கள்லாம் படிச்சு முடிச்ச பிறகு இந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் தேர்ச்சி ஆயிடுத்து. இனிமே காவிய பாட்டங்கள், இனிமே இருக்கக்கூடிய இதிகாச புராணங்கள் எல்லாம் சொல்லி தரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து தன்னுடைய கிரந்தத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கிறார். அற்புதமா சொல்லி வைக்கிறார். அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கத்துக்கிறது. ஆனா இந்த கேரக்டர்ல இருக்கிற ராமன்கிறது யாருன்னு தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. லவகுஷாலுக்கே தெரியாது. ராமாயணம் தான் சொல்றது, ஆனால் ராமாயணம் சொல்றது, ஆனால் ராமாங்கிறது யாருன்னு தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகள் அவ்வளோத்தையும் கத்துண்டு அந்த குழந்தைகளுக்கு நன்னா பிரவச்சன சாமர்த்தியமும் வந்துடுத்தான். நன்னா பிரவச்சன சாமர்த்தியம் வந்ததும் உடனே ரிஷி வால்மீகி பார்த்தார், நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் கிளம்பி இனிமேல் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நகரமாக போய் எங்கெல்லாம் உங்களை பிரவச்சனத்துக்கு கூப்பிட்றாலோ அங்கெல்லாம் போய் நீங்கள் பிரவச்சனம் பண்ணுங்கன்னு அனுப்புகிறேன். அந்த குழந்தைகள் இப்படி கிளம்புறது 2 அழகான குழந்தை.
இந்த குழந்தையை சொல்லும் பொழுதே சொல்றா, தௌ து காந்தர்வ தத்வஜ்ஞௌ மூர்ச்சனா ஸ்தான கோவிதௌ பிராதரௌ ஸ்வரசம்பன்னௌ கந்தர்வா விவரூபினௌ. எல்லாம் 2 குழந்தை இல்லணும், எல்லாம் விவச்சனத்திலேயே வரும். அது சொல்றது தௌ து காந்தர்வ தத்வஜ்ஞௌ. பாட்டுல அவ்வளவு விஷயம் தெரியுமா அந்த குழந்தைகளுக்கு, எல்லாம் படிக்கணும். ஏன்னா ராஜ குழந்தை இல்லணும், யுத்தம் முத கொண்டு படிச்சிருக்கு அந்த குழந்தை, தனுர்வேதம் படிச்சிருக்கு, யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாம் படிச்சிருக்கு, சாமர்த்தியமா இருக்கான். அதுவும் இல்லாம ரொம்ப காந்தர்வ வேதத்துல, காந்தர்வம்னாலே பாட்டு, சங்கீதம், சங்கீதத்தோட உபன்யாசம் தான் அந்த குழந்தை. அதனால காந்தர்வ தத்வஜ்ஞோ, காந்தர்வ விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. தத்வஜ்ஞோ மூர்ச்சனா ஸ்தான கோவிதோ. சங்கீதத்துல 2 ரொம்ப முக்கியம், ஸ்தானம் மூர்ச்சனம்ங்கிறது. எந்த இடத்துல மூச்சு விடணுங்கிறதோ, எந்த இடத்துல ஸ்தானம் தாளம்ங்கிறதோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம், லயம் அதெல்லாம். அதோட இந்த குழந்தைகள் கதை சொல்றதான். மூர்ச்சனா ஸ்தான கோவிதோ பிராதரோ ஸ்வரசம்பன்னோ. 2 குழந்தைகளும் ஆரம்பிச்சதானால் ஒரே ஸ்வரத்துல இருக்கான் இந்த குழந்தைகள் பேசும் பொழுது. அப்படி இருக்கான், ஸ்வரசம்பன்னோ கந்தர்வா விவரூபன். இந்த குழந்தையினுடைய அழகை பார்க்கறதா, இல்லை அந்த குழந்தைகள் பாடக்கூடிய அழகை பார்க்கறதா, இல்லை அந்த குழந்தைகள் அந்த கண்ணை காட்டுறதே, அந்த உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ணை சிமிட்டுறதும் கையை ஆட்டுறதும் அதை பண்றதே, அதை பார்க்கறதான்னு தெரியலையாம். எல்லாரும் மோகிச்சு அவ்வளவு பேர் உட்காந்து மயங்கி கதை கேட்டுட்டு இருக்காளாம். மூர்ச்சனா ஸ்தான கோவிதம் இப்படி கதை சொல்லிட்டு இருக்காம அந்த குழந்தை. ஒவ்வொரு இடமா நிறைய ரிஷி ஆத்துல எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வனத்துல போய் சில ரிஷிகள்லாம் கூப்பிட்டு தன்னுடைய ஆத்துல கதை சொல்லு அப்படின்னு சொன்னா ஆத்துல கதை உட்காந்து கதை சொல்லுமா. நிறைய ரிஷிகள்லாம் வந்து கேட்பாலாம். ரிஷிகள்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தை படிச்சு அந்த குழந்தை கதை முடிச்சதும் ஏதாவது சம்பாவனை பண்ணணுமோனோ. சம்பாவனை பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன கொடுப்பாலாம், சில பேர் மாந்தோல் கொண்டு வந்து கொடுப்பாலாம், சில பேர் கிண்டி கொண்டு வந்து கொடுப்பாலாம், சில பேர் அந்த குழந்தைக்கு அடிக்கடி உபன்யாசம் பண்ணும்போது குடுமி அவுந்துருதான், அதனால அதுக்கேற்ற ஒரு பந்தம், அதை கட்டிக்கிறதுக்கு ஒரு பந்தம் கொண்டு வந்து கொடுக்குறாளாம். இப்படி எல்லாம் இந்த குழந்தைகள் ஒவ்வொரு இடமா கதை சொல்லி நிறைய பஜன மடங்கள் அப்படி நிறைய பேர் கூப்பிடுறாளாம். ஒவ்வொரு இடமா கதை சொல்லிகிட்டே போயின்னு இருக்க. அப்போ அயோத்திக்குள்ள இந்த குழந்தைகள் வர்றது, அயோத்திக்குள்ள இப்படி வீதியில கதை சொல்லிட்டே அப்படி போறதான். கதை சொல்லிட்டு போனா அங்க ஒரு பஜனை மடம், அங்க உட்காந்துட்டு கதை சொல்றது, எல்லாரும் கூப்பிட்டு இருக்கான், எல்லாரும் கதை கேட்கறான். இப்படி அந்த கதை பரவி 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 அங்கேருந்து லக்ஷ்மணன் காதுல விழுந்தது, பரதன் காதுல விழுந்தது, சத்ருக்னன் காதுல விழுந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வந்துட்டான். அவாவா அங்கங்க போயிட்டு ஒரு நவாகத்தை கேட்டுட்டு வந்துட்டா. எப்படி தெரியுமா கதை சொல்றது, நம்ம அண்ணாவுடைய கதை தான், எப்படி சொல்றது தெரியுமான்னு சத்ருக்னன் சொல்ல, உடனே பரதன் போய் கேட்க, பரதன் பார்த்துட்டு வந்து லக்ஷ்மணன் இடத்துல சொல்ல, லக்ஷ்மணன் போய் கேட்டுட்டு வர, எல்லாரும் ஆடி போயிட்டா அந்த கதை கேட்கறத சொல்றத பார்த்து. உடனே சந்தோஷப்பட்டா, நான் ராமன் நான் இன்னும் இந்த கதை கேட்கலையே, தன் கதையை இன்னும் ராமன் நான் கேட்கலையேன்னு ஒரு தாப்பம் எல்லாருக்கும். எப்படி சொல்றது, ஏன்னா ராமர் முன்னாடி மாதிரி இல்லை, சீதையை பரித்தியாகம் பண்ணிட்டார். அதனால எப்பொழுதும் ஏகாந்தமா இருக்கார். எப்பொழுதும் அவர் மனசுல எப்பொழுதும் ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. சீதையை பரித்தியாகம் பண்ணதுனால எப்பொழுதும் அப்படியே இங்கேருந்து ராஜ்ய சபைக்கு வருவார், ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார், திருப்பியும் தன்னுடைய அந்தப்புறத்துக்கே போயிடுவார். இப்படியே தன்னுடைய ராஜ்யத்துல இருப்பார், பரிபாலனம் பண்ணுவார், திருப்பி போயிடுறார். எப்போதும் ஏகாந்தமாவே இருக்கார். இப்படி இருக்கும்போது எப்படி அண்ணாமன் இடத்துல இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு வளம் வருத்தப்பட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல உடனே ஒரு சமயம் இவ 4 பேரும் மாடியில நிக்கிறாளாம். மாடியில அப்படி நின்றுட்டு அப்படியே இளப்பாருங்கன்னு இருக்கா. ராமன்னா அங்கேருந்து மேல வரா, அப்படியே உலாத்தின்னு இருக்காராம் ராமர். அப்படியே அந்த பால்கனியில அப்படியே உலாத்தின்னு இருக்கும் பொழுது அங்கேருந்து காத்துல அப்படியே ஒரு இசை கேட்கறது. இது கேட்டா அந்த காந்தர்வம் ராமரே அப்பேற்பட்ட சங்கீத சாஸ்திரஜன் ராமரே. அப்படின்னா ஏன்னா தியாகராஜர் தன்னுடைய கீர்த்தனத்தில் பாடும்போது, மதுராஜர் ராமதாசர் தன்னுடைய கீர்த்தனத்தில் பாடும்பொழுது சாமகானலோலனா சகனையரா, சாமகானத்தில் அவர் சாமகானம் ரொம்ப பிடிக்குமா. சாமகானத்தினுடைய அந்தர்வேதம் உபவேதம் தான் காந்தர்வங்கிறது. அவருக்கு சாஸ்திரம்னா சங்கீத சாஸ்திரம் அவ்வளவு இஷ்டமாம் ராமருக்கு. அதுல நன்னா நிபுணருமாம் ராமர். அப்படி இருக்கிறதுனால இப்படியே மாடியில உலாத்தின்ண்டே இருக்கும் பொழுது அந்த சங்கீதம் நேரா அந்த காத்துல பறந்து நேரா ராமருடைய காதுல அப்படி இடிச்சதோ இல்லையோ, அப்படியே நடந்துட்டு இருக்கக்கூடிய ராமர் ஒரு தனம் ஸ்டன்னாகி நின்றுட்டார். அப்படியே கண்ணை மூடின்னு அப்படியே கேட்கிறார். 2 நிமிஷம் அப்படியே கவனிச்சார். யாரோ தன் கதையை பாடுறா மாதிரி இருக்கு ராமருக்கு. இதை கேட்டதும் யாரு அதோ சவுண்டு கேட்கறதே, ஏதோ நல்ல கானம் கேட்கறதே, யாரு பாடுறா அப்படின்னதும் இதுதான் சரியான சமயம்.
அண்ணாவே கேட்டுட்டா அப்படின்னு கிடுகிடன் ஓடி வந்தான். லக்ஷ்மணன் வந்தான், பரதன் வந்தான், சத்ருகன் வந்தான். இது மாதிரி விஷயத்த சொன்னா, இது மாதிரி 2 குழந்தைகள் வந்திருக்கு, அற்புதமாக கதை சொல்கிறது, அண்ணாவுடைய கதையை தான் சொல்கிறது, அற்புதமாக இருக்குது அந்த கதையை கேட்கறதுக்கு. அண்ணா ஒரு வாட்டி கேட்கணும், நம்ம சபையில் கூப்பிட்டு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் தன் கதையை தானே கேட்டுப்பாரோ ராமர்? நம்ம வேணா நம்மளை புகழ்றத நம்ம கேட்போம், ராமர் கேட்பாரோ? தன் புகழ்ச்சியை ராமர் கேட்க மாட்டார். ஆனால் ராமருக்கு ஒரு ஆசை இருக்கான், ராமாயணம் கேட்கணும்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ராமாயணம் அப்படின்னு சொன்னால் ராமஸ்யாயனம், ராமர் சென்ற பாதைன்னு சொல்கிறோமோனோ. ராமரை பொறுத்த வரைக்கும் ராமாயணம் அப்படின்னு சொன்னால் சீதாயாயனம். ராமா அப்படிங்கிற சப்தத்துக்கு சீதைன்னு அர்த்தம். ராமர் அப்படி நினச்சிக்கிறார், சீதையினுடைய ஒரு சரித்திரம் தானே இது. சீதாயா சரிதம் மகத்து. இந்த ராமாயணத்திலேயே உயர்ந்த விஷயம், சிரேஷ்டதமமானது ராமாயணமே எதை உயர்த்தி வச்சுட்டு பேசுறது அப்படின்னு சொன்னால் சீதையினுடைய குணத்தை தான் பேசுறது. அப்படி இருக்கிறதுனால சீதாயா சரிதம் மகத்து அப்படின்னு இருக்கக்கூடிய சீதையினுடைய சரித்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டார். இன்னொன்று, ராமருக்கே ராமாயணம் பூர்ணமாக தெரியாது. எல்லாருக்கும் தெரியுமோ, ராமருக்கே ராமாயணம் பூர்ணமாக தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ராமர் காட்டுக்கு வந்துட்டாரோன்னோ, காட்டுக்கு வந்த சமயம் பரதன் எப்படி தவிச்சான் அப்படிங்கிற செய்தி தெரியாது. தசரதர் எப்படி தன் பிராணன் போச்சுங்கிற விஷயம் ராமருக்கு தெரியாது, எதுவுமே பார்க்கலையே அவர். அதுக்கப்புறமா ராஜ்ய பரிபாலனம் எப்படி பண்ணான், பரதன் எப்படி கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது சீதை 10 மாதம் போய் இருந்தாலே அவ எவ்வளவு துடிச்சாங்கிறது ராமருக்கு தெரியாது. அப்போ ராமாயணம்ங்கிறது ராமருக்கே பூர்ணமாக தெரியாது. அப்போது இதை நம்ம சிரவணம் பண்ணுற ரீதியில் அவ்வளவு பக்தாளை பற்றியும் தெரிஞ்சுடணும். அப்படிங்கிறதுனால ராமர் தன்னுடைய சரித்திரம்னு நினச்சிக்கல, தன்னுடைய சரித்திர வியாஜத்தில் அவ்வளவு பேர்தும் கேட்கலாம். ஏன்னா யாருடைய தியாகம் இதில் பெருசு? ஒவ்வொருத்தருடைய தியாகம் ஒன்றுத்துக்கு மேலே. ராமர் தான் வாஸ்தவமாக தியாகம் பண்ணார். இருக்கக்கூடிய ராஜ்யத்தை விட்டுட்டு ராமர் தான் காட்டுக்கு போனார், தியாகம் பண்ணிட்டு போனார். ஆனால் அவருடைய தியாகம் பெருசா இல்லைன்னா லக்ஷ்மணருடைய தியாகம் பெருசா? லக்ஷ்மணருக்கு ஏதாவது இது இருக்கான்னு, அவருக்கு ஏதாவது விரதம் இருக்கான்னு இல்லையே. அவர் மெனக்கெட்டு ராமர் பின்னாடி ஓடி போனாரே. அப்போ ராமருடைய தியாகம் பெருசா, லக்ஷ்மணருடைய தியாகம் பெருசா? அப்போது சரி லக்ஷ்மணன் எடுத்துட்டோமானால் பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சிருத்தோன்னோ. ராஜ்யம் கிடைச்ச பிறகும் நான் ராமர் எப்படி இருக்காரோ அப்படியே தான் நான் இருப்பேன் அப்படின்னு தான் ஜடாபாரம் தரிச்சுண்டு தரையில் படுத்துண்டு அவன் அப்படி இருந்தானே. அவனுடைய தியாகம் இவ்வளவும் கிடைச்சும், ராஜ்யமே கிடைச்சும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அப்படி வாழ்ந்தானே. அப்போ பரதனுடைய தியாகம் பெருசா, ராமருடைய தியாகம் பெருசா? இப்படி ஒன்றா நம்ம எடுத்துட்டு போனோமானால் எல்லாருடைய தியாகமும் பெருசு. யாரையுமே நம்ம குறைச்சே பேச முடியாது ராமாயணத்தில். ஒவ்வொருத்தருடைய தியாகம், அங்கே இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களுடைய தியாகம். அப்படி பார்த்தோமானால் ராமாயணமே தியாகமாகவே இருக்குது ராமாயணம். அப்படி இருக்கிறதுனால இவ்வளவும் கேட்கணும்னு ஆசைப்பட்டார். யார் அந்த குழந்தை? எங்கேருந்து வந்திருக்கா அந்த குழந்தை? யாரவா அப்படின்னு கேட்குறா. உடனே இங்கே இருக்கக்கூடிய நம்ம இவ்வாறு சொல்கிறா, ரூபலக்ஷ்மண லக்ஷண சம்பன்னௌ மதுரஸ்வர பாஷினௌ பிம்பாதிவோத்திதௌ பிம்பௌ ராமதேஹா ததா பரோ. அவள் எப்படி தெரியுமான்னா இருக்கா, நீங்கள் நேராக போய் நேராக ஒரு கண்ணாடி முன்னாடி உங்களை நிறுத்தி அந்த கண்ணாடியிலேருந்து வா அப்படின்னு கூப்பிட்டு 2 ரூபம் வெளில வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா அப்படிங்கிறாள். அப்படி அதனால சொல்கிறார், பிம்பாதி ஓத்திதௌ பிம்பௌ ராமதேஹா ததா பரோ. உங்களை உரிச்சி வச்சா மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை சீத்தம்மா கர்ப்பிணியாக தானே கொண்டு போய் விட்டோம், ஒருவேளை நம்ம குழந்தை தான் நினைக்கிறோன்னா அப்படின்னு அவள்லாம் சொல்கிறா. சரி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன் இல்லையா, அஸ்வமேத யாகம் பண்ண போகிறேன். அந்த யாகத்தில் வியாஜம் எப்பொழுதுமே யாகத்தில் விராம காலத்தில் நம்ம ஏதாவது உன்னதமான ஒரு விஷயத்தை பண்ணணும். ஒன்று புராணமோ இதிகாசங்களோ இதெல்லாம் சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிறது விதி இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை அங்கே வர சொல்லுங்கோ. அந்த அங்கே எல்லார் முன்னாடியும் அந்த குழந்தைகள் கதை சொல்லட்டும், எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணார். நைமிஷாரண்யம் அப்படிங்கிற இடத்துல தான் ராமர் யாகம் பண்ணுறார். எல்லா புராணங்களும் எல்லா இதிகாசங்களும் எல்லாமே அந்த இடத்துல தான் நடந்தது. இப்படி இருக்கிறதுனால இந்த 2 குழந்தைகளையும் அங்கே வர சொல்லிட்டா. இது மாதிரி இங்கே அவர் யாகம் பண்ண போகிறார், நீங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு ராமாயணம் சொல்ல போகிறேன் அப்படின்னதும் ராஜா இருக்கார், அவ்வளவு மக்கள் இருக்கா. சின்ன குழந்தைகள் 2 பேரும் ஒரே வயசு லவகுஷா.
இவ்வளவு பேர் இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாமும் சாமானியமாக கிடையாது, எல்லாம் பரம வித்வான்கள். எல்லாரும் அப்பேற்பட்டவர்கள். அவள் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பயம் வரும். ஒரு வித்வான் முன்னாடி கதை சொல்லணும்னா பொதுவாகவே ஒரு பெரிய ஜட்ஜி வந்துட்டா ஒரு குழந்தை பாடணும் அப்படின்னு சொன்னால் நல்லா பாடுறக்கூடிய குழந்தை கூட அங்கேருந்து ஸ்ருதி தப்பிடும், திடீர்னு பயம் வந்துடும், கால் நடுக்கம் வந்துடும், குரலில் ஷேக் ஆகும், அப்படிலாம் ஆகுறது ஒன்றும். இந்த குழந்தைகள் யாரை பற்றியும் சிந்தனை இல்லை. இந்த குழந்தைகள் கம்பீரமாக நெடியாக நிற்கிறதான். தம்பூராவை ரெண்டும் தம்பூராவை கையில் வச்சுட்டு அப்படி நிற்கிறது. இதை பார்த்தா ராமர் யஜ்ஞத்துக்காக தீட்சை கட்டின்னு இருக்கார். தீட்சை கட்டின்னு ரெடியாக இருக்கார். ராமர் அவள் எப்போ கண்ணு காட்டணும், ராமர் ஆரம்பிக்கலான்னு சொல்லணும், ராஜா சொல்லணும், சொன்னா தான் ஆரம்பிக்க முடியும் கதையை. அப்படி இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ராமர் தீட்சையை முடிச்சுட்டு சங்கல்பத்தெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து தன்னுடைய ராஜ்ய சிம்ஹாசனத்தில் அங்கே ஒரு ஆசனம் போட்டிருக்கா. அந்த ஆசனத்தில் வந்து அப்படி உட்காந்துட்டாராம். அப்படி உட்காந்துட்டதும் அந்த குழந்தையில பார்த்து அப்படி கண்ணை காண்பிச்சாராம், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அந்த குழந்தை அங்கே இருக்குது. இப்படி கண்ணை காண்பிச்சாரோ இல்லையோ கிடு 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 கிடுன்னு வந்து உட்காந்துது. உட்காந்த பிறகு சில பேர்லாம் வந்து உட்காந்துடுவா. பஜனையோ இல்லைனா சங்கீர்த்தனமோ இல்லைனா கச்சேரியோ உட்காந்த பிறகு அரை மணி நேரம் மைக்கு சரி பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த ஸ்ருதியை சரி பண்ணணும், அதுக்கப்புறமா ஒன்று ஸ்ருதி சேர்க்கணும், இவ்வளவும் பண்ணி அதுக்கப்புறமா 1/2 hour ஆகிடும் ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த குழந்தை எப்படி இருக்கா, ஆரம்பின்னு சொன்னதும் டக்குன்னு வீணையை நீட்டிந்துதான் உடனே ஆரம்பிக்கிறதாம். கோசலோ நாம முதிதாம் ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டா சரயூ தீரே பிரபூத தனதான்யவான் அப்படின்னு இந்த குழந்தைகள் கதையை ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சா இந்த குழந்தைகளுடைய அழகான குரல், அதுல சங்கீதம், அதோட அந்த குழந்தைகள் பேசக்கூடிய அந்த ஸ்பஷ்டம், அந்த குழந்தைகளுடைய ஒரு தெளிவான ஞானம், அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்கார். ராமர் ஒவ்வொரு கதையும் கேட்டுட்டு வரார். கண்ணீர் மெல்கிறதாம். ராமர் கண்லேருந்து ஜலம் கொட்டுறது, மேனிசில் இருக்கிறது, தொண்டையெல்லாம் கத்கதம் ஏற்படுறது. ராமர் பார்க்கிறார். ததஸ்துதௌ ராமவச பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்க விதான சம்பதா சச்சாபி ராமஹ பரிஷத்கதஸ்ரணைஹி புபூஷயா சக்தமனா பபூவஹ. ராமர் பார்த்தாராம். இப்படி உட்கார்ந்து கதை கேட்டுட்டே இருக்கக்கூடிய ராமர் தன்னுடைய சிம்மாசனத்திலேருந்து கொஞ்சம் நகர்ந்தாராம். அப்படியே நகர்ந்து கொஞ்சம் கீழே உட்காந்துட்டாராம். அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே உட்காந்துட்டாராம். அப்படியே வந்தாராம். தள்ளி 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 மக்களோட மக்களாக வந்து உட்காந்துட்டாராம். அப்படியே கொஞ்சம் கிட்டக்க வந்தாராம். எங்கே பிரவச்சனம் நடக்கிறதோ முதல் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காராம் ராமர். அப்படி உட்காந்துட்டு என்னன்னா புபூஷயா சத்த மனா பபூவ, மெல்ல 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 ஷனைஹி பபூவ பரிஷத்கத ஷனைஹி, மெல்ல 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 கேட்க 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 அந்த ஆனந்தத்தில் அப்படியே கண்ணீர் மல்கி நேராக முதல் சீட்டில் இடம் பிடிச்சுன்னு வந்து மக்களோட மக்களாக தானும் உட்காந்துட்டு அப்படி கேட்குறாராம். ராமருக்கு அப்போ தான் பிடிபட்டுதாம். என்ன தோணித்தான், ஜம்முன்னு அவதாரம் பண்ணியிருக்கோமேன்னு தோணித்தான். இன்னும் அடுத்த ஒரு அவதாரம் பண்ணணுமானால் திருப்பியும் ஒரு ராமாவதாரம் பண்ணணுமேன்னு தோணித்தான் ராமருக்கு. இன்னொரு அவதாரம் பண்ணுறதுக்கு ஆஹா இப்போ அவதாரம்னா இப்படின்னா இருக்கணும்னு தோணித்தான் ராமருக்கே. அதனால அவருடைய பழக்கமும் அதுதானே. அவர் இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி சங்கீர்த்தனமோ ஏதாவது நடந்துருது அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே குளிச்சுடுவார். அது அவருடைய ஸ்வபாவம். நாமதேவ கீர்த்தன கரீம் பிரேம பகநாத்ய பாண்டுரங்கா, அந்த கீர்த்தனத்தில் பார்த்தா ஓடி வந்துவிட்டாரு. அது அவருடைய பழக்கம். யாராவது அவருடைய குணங்கள் நாமத்தை சொன்னாலானால் அது அவருடைய பழக்கம். இறங்கி ஓடி வந்துடுவார். புபூஷயா சக்த மனா பபூவ பரிகத்கத ஷனைஹி அப்படின்னு இறங்கி வந்து அங்கே வந்து உட்காந்துட்டு அப்படி கதை கேட்டார் அப்படிங்கிறார். அந்த லவகுச்சா சொன்ன கதை தான் ராமாயணமே. அவ சொல்ல ஆரம்பிக்கிறார். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டா சரயூ தீரே பிரபூத தனதான்யவான் அயோத்தியா நாம நகரி தத்ர ஆசீல் லோக விஸ்ருதா மனுனா மாணவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். அற்புதமான நகரம் கோசலோ நாம முதிதா. முதிதா அப்படின்னுட்டாலே சந்தோஷம். ஸ்பீதா ஜனபதோ மகான். ஸ்பீதா அப்படிங்கிற பதத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சமிருத்தின்னு அர்த்தம். என்ன சமிருத்தி அப்படின்னு சொன்னால் எல்லாம் சமிருத்தி. ஒரு தேசம் சிரேஷ்டமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன ரொம்ப முக்கியமானது தேவை? ஒரு கிராமமோ இல்லைன்னா அக்ரஹாரமோ இல்லைன்னா ஒரு ஊரோ செழிப்பாக இருக்கிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? அது ரொம்ப முக்கியமானதே அங்கே ஓடக்கூடிய நதி தான்.
நதி ஆசிரியிச்சு தான் எல்லாமே இருக்கும். நதி சமிருத்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா தானியங்கள்லாம் நன்னா வளரும். தானியங்கள்லாம் சமிருத்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா அறுவடை பண்ணுவா. அறுவடை பண்ணா அப்படின்னு சொன்னால் நன்னா பிற தேசத்துக்கும் விற்கலாம். தனத்துலேயும் அதனால செழிப்பாக இருப்பா. அவளுடைய ஆரோக்கியமும் செழிப்பாக இருக்கும். மக்களும் சந்தோஷமாக இருப்பா. அப்போ எல்லாத்துக்கும் பேஸு காரணம் ஜலம். அங்கே ஒரு ஜலம் ஓடுறதான். என்ன ஜலம் அப்படின்னு சொன்னால் சரயூ தீரே. அந்த சரயூ தீரத்தில் அற்புதமான ஒரு தேசம். நிவிஷ்டா சரயூ தீரே பிரபூத தனதான்யவான். அங்கே என்ன ஒரு தேசம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அயோத்தியா நாம நகரி. அங்கே ஒரு நகரம் இருந்ததாம். அந்த நகரத்துக்கு அயோத்தி அப்படின்னு பேராம். அயோத்தி அப்படின்னுட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? அயோத்தி அப்படின்னுட்டா என்ன, யோத்தும் சக்கியா அயோத்தியா. அங்கே ஒத்தரால கூட யுத்தம் பண்ணுறதுக்கு போகவே முடியாதான். வைகுண்டத்துக்கே அயோத்தின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா ஒத்தராலையும் அங்கே போகவே முடியாது வைகுண்டத்துக்கு. சுலபமாக யாராலையும் போக முடியாத ஒரு தேசம். அப்படி இருக்காமல் போகவே முடியாதுங்கும் போது எப்படி போய் யுத்தம் பண்ணுறது? அப்படி இருக்காம அயோத்திங்கிற தேசம். அப்படி இருக்கிறதுனால சொல்கிற அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்ருதா. எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா மனுனா மானவேந்திரேன. சூரிய வம்சம் ஆரம்பம். மனுலேருந்து ஆண்டு வந்துட்டு இருக்கா ஒவ்வொரு ராஜாக்களா. எல்லாம் அப்பேற்பட்ட ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் ஆண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தேசம் அயோத்தி அப்படின்னு பேரு. அப்பேற்பட்ட பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஆண்டு இருக்காலாம். யாபுரி நிர்மிதா ஸ்வயம், அவளால் நிர்மாணம் பண்ணப்பட்டதான். சரி, இப்படி ஒரு தேசம் இருக்கு, இப்படி ஒரு நதி சமிருத்தியா ஓடுறது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? நதி சமிருத்தியா ஓடணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மழை பொழியணும். மழை பொழிஞ்சாதானே நதி நல்லா சமிருத்தியா ஓடும். அப்ப நல்லா மழை பொழிஞ்சாதானே நல்லா தனதானியங்கள்லாம் நல்லா சமிருத்தியா வளரும். அப்போ இவ்வளவுத்துக்கும் எங்க இருக்கு? இவ்வளவுத்துக்கும் பெய்ஜம் எங்க இருக்குன்னா அவ்வளவும் மக்களிடத்துல இருக்கான். எல்லாரும் எப்படி இருக்காளாம்? அவாவா தன் தன் தர்மத்துல ஒழுங்கா இருந்துருக்காளாம். இதனால தான் நல்லா நதிகளும் சமிருத்தியா இருக்கான். நதி ஓடுறது கூட விஷயம் இல்லை. நதி ஓடுறதுக்கு முன்னாடி மழை பொழியணும். மழை பொழிஞ்சாதான் எல்லா சமிருத்தியுமே. மழை நம்ம கையில இல்லையே. மழைங்கிறது மட்டும் தெய்வாதீனமா இருக்கு. தெய்வாதீனமா இருக்கிறதுனா அந்த தெய்வத்தை எப்படி வசப்படுத்துறதுன்னா அவாவா தன் தன் தர்மத்துல இருக்கிறது மூலியமா தான் வசப்படுத்த முடியும். அப்படி இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களும் தன் தன் தர்மத்துல இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய மழை அப்படி பொழியறதாம். அதனால எல்லா தன சமிருத்தி இருக்கு, தானிய சமிருத்தி இருக்கு, மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்காளாம். அது மட்டும் இல்ல, அவ எப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ற. நா குண்டலி நா அமகுட்டி நா ஸ்ரக்வி நா அல்பபோகவான் நா அமிருஷ்டா நா நொலிப்தாங்கா நா சுகந்தாஷ்ட வித்யதே. இப்படி ஒரு மக்களை நம்ம ராமாயணத்தில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே சொல்கிறார் நா குண்டலி. அங்கே அயோத்திக்குள்ளே போனால் அந்த மக்கள் எப்படி இருப்பான்னா குண்டலம் போட்ட தங்க வைர குண்டலம் போட்டுக்காம ஒருத்தரை கூட பார்க்க முடியாதான். இப்படி இருப்பானாம். யாராவது ரோட பெருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவள் கூட நல்லா தங்க வைர குண்டலங்கள்லாம் போட்டுட்டு இருப்பாளாம். நான் அமக்குட்டி. அவளுக்கு ஏற்ற மாதிரி கிரீட்டம் போட்டுட்டு இருப்பாளாம் தலையில. நான் அமுக்குண்டலி நான் அமக்குட்டி. இப்படி ஒருத்தரை கூட பார்க்க முடியாதான். குண்டலம் இல்லாம தலையில கிரீட்டம் இல்லாம ஒருத்தரை கூட பார்க்க முடியாதான். அப்புறம் நான் அஸ்ரக்வி மாலை போட்டுக்காம ஒருத்தரை கூட பார்க்க முடியாது. எல்லாரும் அப்படி இருப்பாளாம். நான் அல்ப போகவானு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே சுகர் கிடையாது, யாருக்கும் பிபி கிடையாது. ஏன்னா எல்லாரும் எப்படி இருப்பாளாம்னா அல்ப போகவானு. ஏதோ காலையில 3 இட்லி சாப்பிடணும், அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பிடணும். ஜாஸ்தி சாப்பிட்டா சுகர் ஏறிடும்பா, உப்பு சரியா போட்டுக்காத பிபி ஏறிடும். இப்படிலாம் இங்க இல்லவே இல்லையா. எல்லாரும் சாப்பிட்டானாலே எப்படி சாப்பிடுவாளாம்? பஞ்சபக்ஷ பரமான்னத்தோட சாப்பிடுவாளாம். நித்தியம் ஆத்துல அப்படிதான் இருக்குமா. இருக்கக்கூடிய எல்லாம் போட்டுன்னு தான் சாப்பிடுவாளாம். அப்படி இருக்கிறதுனால சொல்றார் ந அல்ப போகவானு. எல்லாம் நித்தியம் பாயசம் இப்பச்செவி எல்லாம் போட்டு சாப்பிடுவாளாம். நான் அல்ப போகவானு நான் அமிருஷ்டா நானும் லிப்தாங்கா. சென்ட்டு போட்டுக்காதவாளே கிடையாதான். நானும் லிப்தாங்கா நான் சுகந்தஷ்ட வித்யதே. அந்த சென்ட் போட்டுட்டு நல்லா வஸ்திரங்கள்லாம் அப்படி இருக்குமா. அவளுடைய வஸ்திரங்கள்லாம் பட்டு வஸ்திரம் போட்டு இப்படிதான் இருப்பாளாம். தேசமே இப்படி இருக்குன்னா அப்ப என்ன செழிப்பா இருக்கணும் தேசம். மக்கள் இப்படி இருக்காளானால் அப்ப இவ்வளவு பேரையும் ஆண்டு இருக்கக்கூடிய ராஜா எப்படி இருப்பார்? அப்படி யோசிச்சு பாருங்க.
அப்ப இவ்வளவு பேரை ஆண்டு இருக்கக்கூடிய ராஜா எப்படி இருப்பார்னா அப்பேற்பட்டவர். தசரதன் அப்படிங்கிற ராஜா, பேரே தசரதன்னு பேர். அவர் எப்பேற்பட்ட பேர்லயே தெரிஞ்சு கொடுத்து. தசரதன் அப்படின்னு சொன்னா 10 திக்குக்கும் அவர் ரத்தம் போகுமா. பொதுவா 8 திக்கு தானே, 8 திக்குக்கும் அவர் ரத்தம் இல்லையா, 10 திக்கு. அவனு பாத்தாள லோகத்துக்கும் போகுமா, சொர்க்காதி லோகத்துக்கும் போகுமா. அங்க போய் இந்திரனுக்கு போய் ஷேக்கன் கொடுத்துட்டு, அங்க யாராவது அசுரா வந்தாதானால் அவளை வதம் பண்ணிட்டு அவள்கிட்ட இது பண்ணிட்டு ஷேக்கன் கொடுத்துட்டு உட்காந்து பேசிட்டு வருவாராம். அப்படி இருக்கக்கூடியவராம் தசரதன் அப்படிங்கிற ராஜா. இப்படி இருக்கக்கூடிய ராஜாவுக்கு 3 மனைவிகளாம். கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி அப்படின்னு பெயர். 8 ரித்விகைகள் உண்டு, 8 மந்திரிகள் உண்டு. இப்படி இருந்துட்டு இருக்கார். ராஜபோகமான வாழ்க்கை. எவ்வளோ வருஷம் ஆண்டுட்டு இருந்தார்? எவ்வளோ வருஷம் இருந்தார்? 100 வருஷமா ஆண்டுட்டு இருக்கார், இல்லைன்னா 200 வருஷமா ஆண்டுட்டு இருக்கார். இப்படி இல்லை, எல்லாம் அல்பம். 100 வருஷங்கிறதே நம்மளால முடியல. 100 வருஷத்துக்கே நம்ம முக்கிறோம் இல்லையா. அவர் எவ்வளோ வருஷம் ஆண்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னா 60,000 வருஷமா ஆண்டுட்டு இருக்காராம். ஆண்டுட்டு இருக்கிறவரே 60,000 வருஷம் அலுப்பு தட்டலை. ஏன்னா அவ்வளவு மக்களுக்கும் நல்லது பண்ணணும், நல்லது பண்ணணும், அவளை பத்தியே சிந்தனை, மக்களுக்கும் அந்த ராஜாவை பத்தியே சிந்தனை. இப்படி ஒரு ராஜ்யம் நடந்ததானால் யாருக்கு தான் பிடிக்காது, யாருக்கு தான் அலுப்பு தட்டும் அதுல. அப்படி இருக்கிறதுனால இப்படி ஒரு ராஜா, இப்படி ஒரு பிரஜைகள். அதனால யதா ராஜா ததா பிரஜா. எப்படி ராஜா இருக்காரோ, எப்படி தர்மத்துல ராஜா இருக்காரோ அதே மாதிரி பிரஜைகளும் இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய ராஜ்யம், 3 மனைவிகள், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கலாம். எப்படி இருக்காருன்னா சக்கர சமோபதி, ஒரு இந்திரன் மாதிரி இருக்காராம். இந்திரன்னு சொன்னா தலைவன். ஒரு இந்திரன் மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காராம். அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு, இப்படி இருக்கிற சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறவருக்கு, இவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருக்கிறவருக்கு அவருக்கு போர் அடிக்குமான்னு, இல்லைன்னா ஒரு துக்கம் தான் அவருக்கு வந்துடுமா? இப்படி வாழ்ந்துட்டே இருக்கிறவருக்கு துக்கம்ங்கிறதே தெரியாது. அப்படி இருக்கிறவா தர்மத்தையே பண்ணிட்டு தர்மத்தையே அனுஷ்டிச்சுட்டு இப்படி இருக்காராம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கையில துக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்பொழுதும் சந்தோஷமாவே இருக்கார் அப்படின்னு சொன்னா அது சாட்சாத் நாராயணனா தான் இருக்க முடியும், மனுஷனால இருக்க முடியாது. துக்கம்ங்கிறது அவனுக்கு வந்தே ஆகும். அப்படி இருக்கிறதுனால இந்த ராஜாவுக்கு எல்லாம் இருக்கு, சர்வமும் இருக்கு. மக்கள் இருக்கா, ராஜ்யம் இருக்கு, தனம் இருக்கு, தானியம் இருக்கு, அப்பேற்பட்ட பரிபாலனம் இருக்கார். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ராஜ்யமும் அப்பேற்பட்டது, மக்களும் அப்பேற்பட்டவா, அழகான மனைவிகள் எல்லாம் இருந்தும் ஒரு துக்கம் இருக்கான். அவர் ஒன்று துக்கம். அந்த ஒரு துக்கம் என்னன்னா புத்திரன் இல்லையே அப்படிங்கிற ஒரு துக்கம். அதுல நிக்கிறது அவருக்கு. புத்திரன் இருந்தா தேவலையே. அதனால அவர் ஆசைப்படுறார். ஏன் புத்திரன் வேணும்? புத்திரன் இல்லாம இருந்தா என்ன? புத்திரன் வேணும்னு ஏன் ஆசைப்படுறாருன்னா, மம லாலப்யமானஸ்ய சுதார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமீதி மதிர்மம. அவர் கேட்கிறார். உடனே மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிடுறார், ரித்விகைகள் எல்லாம் கூப்பிடுறார். ஒரு பெரிய சபையை கூட்டி, எனக்கு ஒரே ஒரு துக்கம், இவ்வளவு நாள் ஆச்சு, 60,000 வருஷம் ஆயிடுத்து, வயசாயிடுத்து எனக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு துக்கம், ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு கேட்கிறேன். குழந்தை தானே, நம்ம இங்க எப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கிறார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அஸ்வமேத யாகம் பண்ணி நம்ம முதல்ல இருக்கக்கூடியதான சர்வ பாபத்தையும் நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம்னு ரித்விகைகள் நிறைய பேர் சொல்றா. நிறைய பேர்கிட்ட கேட்டதும். ஆனா ராஜாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணித்தே, தர்ம விஷயமா புத்திரனை சம்பாதிக்கணும், அதர்ம விஷயமா நம்ம ஏதாவது பண்ணி நம்ம புத்திரனை சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணாம ராஜாவுக்கு யாகம் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் வந்துதான். அப்படி வந்ததுனால சொல்றார், யாகம் பண்ணி புத்திரனை சம்பாதிக்கணும்னு எப்போ உங்களுக்கு தர்ம வழியில சிந்தனை வந்ததோ அப்பவே உங்களுடைய குணம் தெரியறது. அதனால நீங்க வருத்தப்படாதே, நம்ம யாகம் பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணணும்னா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும். எதுக்கு புத்திரன் அப்படிங்கிறது முதல்ல பிரதானமா தேவைன்னா, மம லாலப்பியமானஸ்யங்கிற. லாலப்பியமானஸ்யனா நான் குழந்தைய கொஞ்சறதுக்குன்னு ஒரு சமயம் வேணுமே எனக்கு. மம கண்ணா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒருத்தன் வரணுமே. கண்ணான்னு கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு, அப்பான்னு கூப்பிட்டு ஓடி வர்றதுக்கு ஒருத்தன் வேணுமே. எல்லாருக்கும் ஆசை இருக்குமா இல்லையா? அப்படி இருக்கிறதுனால கேட்குறார், மம லாலப்பியமானஸ்ய, நான் கொஞ்சறதுக்கு ஒரு குழந்தை வேணும். அது மட்டும் இல்லை, எனக்கு வயசாகிடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன கொஞ்சறதுக்கு ஒரு குழந்தை வேணும்.
எனக்கு வயசான பொழுது நான் படுத்துட்டு இருக்கும் பொழுது அப்பா அப்பான்னு கூட்டின்னு வந்து என்னிடத்துல அப்பா சாப்பிட்டேலா, அப்பா தீர்த்தம் சாப்பிட்டேலா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு என்ன வயசான பிறகு லாலனை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? அதனால மமலாலப்பியமானஸ்ய அப்படின்னு கேட்குறாராம். இன்னொன்று சொல்கிறார், மழலையே அழகு. லபம் வியக்தாயாம் வாச்சி அப்படின்னு சொன்னால் குழந்தையோட மழலை சப்தம் கேட்கறதே பாக்கியம். அப்படி அந்த குழந்தை மழலை சொல் பேசுறது இருக்கே அது பாக்கியம். அது கேட்க வேண்டாமா நான்? அது மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் இவ்வளவு தர்மங்களை யார் அனுஷ்டிக்கிறது? எப்பேற்பட்ட ராஜ்யம், மனுலேந்து ஆண்டு வந்து இருக்கக்கூடிய இந்த ராஜ்யம் நடுவில் பின்னம் ஆகக்கூடாது, நடுவில் கட்டாயிடக்கூடாது. இதை தொடரணுமே. அப்போ தொடரணுமானால் அதுக்கு ஏற்ற ஒரு புள்ள வேணுமே எனக்கு. அதனால எனக்கு ஒரு குழந்தை வேணும். நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தர்மத்தை பின்னாடி பண்றதுக்கு ஒருத்தன் வேணுமே. இவ்வளவு தர்மத்தையும் அதனால மமலாலப்பியமானஸ்ய சுதார்த்தம் நாஸ்தி வை சுகம் இப்படி கேட்டார். உடனே சுமந்திரர் எழுந்துட்டார். சுமந்திரர் தான் அவருக்கு ரதோட்டி, எல்லாமே மந்திரி, எல்லாமே. சுமந்திரர் ரொம்ப வயசானவர். தசரதருக்கு 60,000 வயசுலையா, அதுவும் தாண்டி அவர் இருக்கார் சுமந்திரர். அப்படி இருக்கிற அவர் எழுந்துட்டார். எங்கள் பரம்பரையில் சனத்குமாரர் சொல்லி நான் வரிசை பரம்பரையாக நான் அவனை கேட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். இது மாதிரி உங்கள் பரம்பரையில் ஒருத்தர் வருவா, ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கள் பரம்பரையாக நான் சிரவணம் கேட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு வேளை ரிஷ்யஸ்ருங்கரை கூப்பிட்டு நம்ம புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணலாம் அப்படிங்கிற செய்தியை அவர் தெரிவித்தார். உடனே ரிஷ்யஸ்ருங்கரை அழைங்கோ அப்படின்னதும் கிடுகிடுன்னு ஓடினான். ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிறவர் அங்க தேசத்து ராஜாவாக இருக்கார். இப்போ ரிஷி தான், இப்போ ராஜாவாக இருக்கார். அவருடைய பத்னிக்கு சாந்தா அப்படின்னு பெயர். ரிஷ்யஸ்ருங்கருடைய கதையே அற்புதமான கதை. அவள் அப்பா ரோமபாதர் அப்படின்னு பெயர். அவர் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் விவாகமானதுலேயே இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த குழந்தைக்கு ஒரு விசேஷமாக எல்லா அப்பாவும் என்ன ஆசைப்படுவார், குழந்தை பிறந்து நன்னா ஒரு யௌவனம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு ஒரு அழகான கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு யாராக இருந்தாலும் ஆசைப்படுவார். யாரா இந்த பையனை கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு யாராவது ஆசைப்படுவாளான்னு, எந்த அம்மா அப்பாவாவது ஆசைப்படுவாளான்னு. ஆனால் இவருக்கு அப்படி ஒரு விபரீதமான ஆசை ரோமபாதருக்கு. அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன தோன்றது அப்படின்னு சொன்னால், நம்ம பையனுக்கு ஸ்திரீகளையே கண்ணில் காட்டிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்பட்டு அவர் மறைச்சி 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 காட்டில் தான் இருக்கார். காட்டில் தான் எங்கேயாவது குழந்தைக்கு ஏதாவது பார்த்துக்கிறதுக்கு, ஆகாரத்துக்கு, தனத்துக்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு வரணுமோனோ. அப்போ எங்கேயாவது சம்பாதிக்கிறதுக்கு வெளியில் கிளம்பினார், பிரயோகத்துக்கு வெளியில் கிளம்பினார் அப்படின்னு சொன்னால் ஆற்ற வாசலில் பூட்டிட்டு வெளியில் கிளம்பி போயிடுவார். அவர் சாயங்காலம் போயிட்டு சம்பாதிச்சுன்னு வந்து என்ன கொடுக்குறாரோ அதுதான் அந்த குழந்தை சாப்பிடும். அப்பாவோடையே இருந்துட்டு இருக்கான். வெளி உலகமே தெரியாது. எப்போ பாரு தபஸ் பண்ணிட்டு இருப்பான், எப்போ பாரு நாமஜபம் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தை. இப்படி இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு சமயம் அங்க தேசத்து ராஜா ஆண்டுன்னு இருக்க. அந்த அங்க தேசத்து ராஜாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம். அந்த தேசமே ரொம்ப துர்பிக்ஷமாக போயிடுது. துர்பிக்ஷமாக போச்சோ இல்லையோ, மழை போயிடுத்து. மழை இல்லை அப்படின்னாலே துர்பிக்ஷம் ஏற்பட்டுடும். மழை தான் ஒரு தேசத்துக்கே அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம். அப்படி இருக்கும்போது மழையே இல்லாமல் துர்பிக்ஷமாக போயிடுத்து. எல்லாரும் பசி பட்டினின்னு எல்லாரும் இருக்கா. எப்படியாவது எல்லாரும் ராஜா கிட்ட தான் அழுவா எல்லாரும் வந்து. அப்போ ராஜா பார்த்தார், இதுக்கு என்ன பிராயஷ்சித்தம்னே தெரியலையே, நம்ம தேசத்தை திருப்பி எப்படி சுபிக்ஷமாக ஆக்குறதுன்னு தெரியலையே, நம்ம கையில் கூட கிடையாது, மழை பொழிய வைக்கிறது நம்ம கையிலையா இருக்குது, நம்ம கையிலையும் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வித்வான்களை வச்சுட்டு விசாரித்தார். அவர் சொன்னார், நல்லா பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடிய ரிஷ்யஸ்ருங்கர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்கள் அழைச்சிண்டு வந்து அவருடைய பாதம் நம்மளுடைய தேசத்தினுடைய துவாரத்தில் எல்லையில் பட்டுதுனாலே மழை பொழிஞ்சிடும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா. இதுக்கு என்ன பண்ணுறது, அவர் எப்படி கூட்டிகிட்டு வர்றது, அவள் அப்பா விடவே மாட்டாள். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணா. கடைசியில் ராஜாவினுடைய புத்திரியே எழுந்துட்டா சாந்தா. நான் போகிறேன், நான் போய் அந்த ரிஷ்யஸ்ருங்கரை எப்படியாவது நம்ம தேசத்துக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினான். நீ கிளம்பி தன்னுடைய தோழிகளோட அப்படியே சஞ்சாரம் பண்ணி அவர் எங்கே இருக்காங்கிறது தெரிஞ்சுண்டா. முதல் நாள் ஒளிஞ்சுண்டு அப்பா எப்போ கிளம்புறான்னு பார்த்தா. அவள் அப்பா பூட்டிட்டு கிளம்புறத பார்த்ததும் அந்த பக்கம் செல் 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 நடந்து நடந்து போனால். அந்த ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வந்தால் தன் தோழிகளோட. இப்படி பார்த்தா அது என்னமோ சப்தம் கேட்குறதேன்னு ரிஷ்யஸ்ருங்கரும் எட்டி பார்த்தார். எட்டி பார்த்தா ஒரு ஸ்திரீ அப்படி நடக்கிறது தெரியுது. அவருக்கு ஸ்திரீனாலே என்னன்னு தெரியாது. அவர் பார்க்கிறார், ஸ்திரீனாலே என்னன்னு தெரியாது. இப்படி யாரோ போகிறாளே, யார் இவா
நம்ம வேதத்துலலாம் ஏதோ அப்சரஸ்திரின்னு ஏதோ படிச்சிருக்கோமே, யார் இவாளான்னு தெரியலையேன்னு அவர் பார்க்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட சம்பந்தம் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அப்பா வர்றது தெரிஞ்சதோ இல்லையோ, இந்த ஸ்திரீகள்லாம் கொஞ்ச நாள் அப்படியே விளையாடுவா, சாந்தா கிளம்பி போயிடுவா. சாயங்காலம் அப்பா வருவா, அப்பா கிட்ட இந்த விஷயங்கள் எதுவும் சொல்லவும் மாட்டார் ரிஷியேஷருங்கர். இப்படி இருந்து இப்படியே இருக்கார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பேசி அவரை எங்கள் தேசத்துக்கு வாங்கல, நீங்கள் வந்தேலானால் உங்களை நான் கூட்டிகிட்டு போய் காண்பிக்கிறேன் அப்படின்னு எப்பொழுதும் இப்படி பேசி அவளுடைய சிந்தனையாகவே போயிடுது ரிஷியேஷருங்கருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் அவரை ஓடத்தை அழைச்சிட்டு வந்து அவரை ஓடத்தில் ஏற்றிட்டு இங்கேருந்து கிளம்பி நேராக தன் தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறா. தேசத்துக்கு அழைச்சிட்டு நேராக அவர் அழைச்சிட்டே போய் அந்த எல்லையில் போய் அவர் பாதத்தை பதிச்சாரோ இல்லையோ, திமுன்னு மேக கூட்டங்கள் வந்தது. சோனு மழை கொட்டித்து உடனே ராஜா அவ்வளவு மழையிலையும் பூர்ண கும்பத்தை தூக்கிட்டு நேராக ஓடி வந்து ரிஷியேஷருங்கரை பார்த்து நீட்டுறான். பூர்ண கும்பம் நீட்டி கை கூப்பின்னு அவரை நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணதும் அந்த சாந்தாவை பார்த்தான். நீங்கள் இவளை நோக்கி வந்தேல், எங்களுடைய தேசமே சுபிக்ஷம் ஆச்சு, இப்பேற்பட்ட பாக்கியம் நாங்கள் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் சாந்தா வேணும் அப்படின்னா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ராஜாவா கிட்ட இவ்வளோ தூரம் இவர் வந்துட்டார். அவள் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அவள் அப்பா பாவம் காலையில் போனவர் சாயங்காலம் வந்து பார்த்தா கதவு திறந்துருக்கு. பையன் எங்கே போனான்னு தெரியல. கையில் நிறைய பால்லாம் கொண்டு வந்திருக்கார், பக்ஷணங்கள்லாம் கொண்டு வந்திருக்கார். ஸ்ருங்கா எங்கடா போனேன், தனியாக எங்கடா சுற்றின்னு இருக்க, இங்கே சீக்கிரம் வந்துடுறான்னு சுற்றிண்டே எங்கே இருக்காருன்னு தெரியாமல் தேடி ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நகரமாக தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கு வர. பெரிய வயல்வெளியாக இருக்குது. பெரிய வயல்வெளி, நன்னா தானியங்கள்லாம் சமிருத்தியாக வளர்ந்துருக்கு. அங்கே பார்க்கிறார். அங்கே பார்த்தா போர்டு போட்டிருக்கான் ரிஷ்யஸ்ருங்கபுரம்னு. ரிஷ்யஸ்ருங்கபுரம்னு போர்டு போட்டு, இது என்னது, நம்ம புத்திரனுடைய பேரில் ஊரே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அப்பா நிச்சயம் வருவாருன்னு தெரியும் ராஜாவுக்கு. அப்பா வந்தாரானால் ரிஷி நேராக சாபம் கொடுத்துருவார். நம்ம பண்ணது தப்பு தான், ஆனால் நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம இப்படி பண்ணோம். ஆனால் அப்பா வந்தால் சாபம் கொடுத்துடுவா. ஆனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். எல்லாத்தையும் அப்படி மாத்துற. அங்கேருந்து பார்க்குறார் ரிஷியஸ்ருங்கபுரம்னு போட்டிருக்கு. அங்கேருந்து ஒவ்வொரு தேசமாக வரார். இங்கே இது என்ன ஊர் அப்படின்னு கேட்குறார். இது உங்களுக்கு தெரியாதா ராஜா, எங்கள் ராஜா ரிஷியஸ்ருங்கர், அவருடைய தேசம் இது. அங்கே ராஜாவை பார்க்க முடியுமா? அப்படிலாம் பார்க்க முடியாது ராஜாவை. அப்படியா? எங்கே போனால் போய் பார்க்கலாம், நீங்கள் நேராக போங்க, நேராக போய் அங்கே மந்திரிமார்கள் அங்கெல்லாம் இருப்பாங்க, போய் பேசுங்கன்னு இப்படி ஒவ்வொருத்தரையாக தாண்டி வரார். அங்கங்கே பார்த்தா ரிஷியஸ்ருங்க பவனம்னு இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்துட்டே வரார். எல்லாம் தன் பையன் பேர்லேயே இருக்குது. இது வந்ததோ இல்லையோ நேராக அந்த ராஜ்யத்துக்கு வரார். ராஜ்யத்துக்கு வந்ததும் நேராக அந்த ராஜா நேராக கிடுகிடுன்னு ஓடி வந்தான். இது மாதிரி அவருடைய அப்பா வராருன்னு தெரிஞ்சது. நேராக பூர்ண கும்பம் போய் கொண்டு போய் கொடுக்கறான். இப்படி கொடுத்தானோ இல்லையோ நேராக கொடுத்து இப்படி வாங்கினதும், நான் எங்கே வந்திருக்கேன், இது என்ன தேசம், இது அங்க தேசம், என்னுடைய புத்திரன் இங்கே எங்கேயாவது வந்திருக்கானா அப்படின்னார். மாலையும் கையுமோட பின்னாடி நிற்கிறான். இப்படி பார்த்தாரோ இல்லையோ கோபம் வந்தது அவருக்கு. தற்க்ஷணத்தில் எப்போ மாலையும் கையுமா சாந்தாவோட பக்கத்தில் நின்னதை பார்த்தாரோ இல்லையோ, உடனே அவர் மனசு குளிர்ந்து போயிடுத்து. நம்ம ஒன்று சங்கல்பம் பண்ணோம், ஆனால் பகவான் வேற ஒன்று சங்கல்பம் பண்ணாம தெரியல. அதனால பகவானுடைய ஒரு சங்கல்பம் இது அப்படின்னு எடுத்துட்டார். இருந்தாலும் ரிஷியஸ்ருங்கனை தனியாக கூப்பிட்டு போய், ஆனால் நீ கல்யாணம் பண்ணிட்ட, விவாகம் பண்ணிட்ட வாஸ்தவம், ஆனால் இதில் மாட்டின்றாத ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீ அப்பா இங்கேயே இரு அப்படிங்கிறா. இல்லைப்பா நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அவர் அங்கேருந்து கிளம்பினார். அவர் தான் இப்போ ரிஷியஸ்ருங்கர் தான் ராஜாவாக இருக்கார். இப்போ அவரை தான் கூட்டிகிட்டு வரணும். அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணால் இங்கே ராமர் பிறப்பார், ஒரு பெரிய அவதார புருஷர் வருவார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ ரிஷியஸ்ருங்கரை அழைக்கிறாராம். இந்த ரோமபாதர் யாருன்னு பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய அங்க தேசத்து ராஜா யாருன்னு பார்க்கணும். அங்க தேசத்து ராஜா சாட்சாத்து இவரோட நம்ம தசரதருடைய நண்பர், பால்ய ஸ்நேகிதன். எப்பொழுதும் 2 பேரும் சேர்ந்தே பாடசாலை படித்தவா. அப்படி இருக்கிறதுனால 2 பேருக்கும் ரொம்ப ஸ்நேகிதம் உண்டு. அப்படி இருக்கிறதுனால உடனே இவரும் பார்த்தார், அவருடைய மாப்பிள்ளை தானே, அதனால நீங்கள் வாங்கோன்னு அவரை அழைச்சார். நேராக ரிஷியஸ்ருங்கரை அழைச்சிட்டு வந்தால் புத்திரகாமேஷ்டி யாகம். அற்புதமான யாகம், எல்லாரும் வந்திருக்காளாம். ஒரு யாகம் அப்படின்னு சொன்னால் விமர்சையாக நடக்கும்.
எல்லாருக்கும் நிறையா அன்னதானம் நிறையா நடக்கும், நிறையா வஸ்திரதானம், கோதானம், எல்லா தானங்களும், சொர்ணதானம், பூமி தானம், எல்லா தானங்களும் பண்ணிட்டு இருக்கா. விமர்சை யாருக்கும் ஒரு குறை இல்லையா. அந்த தானம் அவர் பண்றதில்ல, எல்லாத்தையும் வாரி 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 கொடுக்கிறார். அற்புதமான யாகம் நடக்கிறது. அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கும் பொழுதே அதுலேருந்து பார்க்கிறார். யாகத்தில் ஆகுதி கொடுக்க 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 தேவர்கள்லாம் வந்து வாங்கி பாலணும். இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு கொடுத்தா இந்திரன் வருவான். அதே மாதிரி வருணாய ஸ்வாகான்னு கொடுத்தா வருணன் வருவான். வாயவே ஸ்வாகான வாயு வரணும். இப்படி வரும் பொழுது நிறைய ராட்சசாலாம் வந்து வந்து தொல்லை பண்ணுறாங்க. எல்லாரும் பார்த்தா எங்களால் ஆகுதியே வாங்கிக்க முடியலையே, நாங்கள் எப்படி போய் வாங்கிக்கிறதுன்னு எல்லாரும் பார்த்தா நேராக பரமேஸ்வரன் இடத்துல போய் கை கூப்பிட்டு வேண்டிக்கிறான். பரமேஸ்வரன் பிரம்மா 2 பேர் இடத்துலையும் வேண்டிக்கிறான். துளசிதாசர் தன்னுடைய ஒரு தன்னுடைய துளசி ராமாயணத்தில் எழுதிட்டு வர்றார். பரமேஸ்வரன் இடத்துல போய் பிரார்த்திச்சாராம். தேவர்கள்லாம் பிரார்த்திச்சதும் உடனே சொல்கிறார், ஹரியின் இடத்துல நம்மளுக்கு எல்லாம் ஒரே சொல்யூஷன், பகவான் இடத்துல போனால் அவர் தான் நம்ம நாராயணன் தான் நம்மளுக்கு எல்லாரும் ரட்சிக்கக்கூடியவர், நம்ம எல்லாரும் அவரிடத்துல போகணுங்கிறார். அவரை எங்கே போய் பார்க்க முடியும்? அவரை சுலபமாக பார்க்க முடியுமான்னு? க்ஷீராப்தி போனாலும் பார்க்க முடியாது, வைகுண்டத்துக்கு போகவே முடியாது. எங்கே தான் அவரை பார்க்கறது? பரமேஸ்வரன் சொல்கிறாரா, ஹரிவியாபக சர்வத்திர சமானா. ஹரிவியாபக, அவர் சர்வவியாபி, எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிற. அப்படி நீங்கள் பார்ப்பேன் சுவாமி, நாங்கள் எப்படி பார்க்கறது? ஹரிவியாபக சர்வத்திர சமானா. அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி பார்க்க முடியும்? அல்லப்பா, சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த பகவான் ஒன்றுத்துக்கு கட்டுப்பட்டுடுவான். எதுக்கு அப்படின்னு சொன்னால், பிரேமத்தே பிரகட்டு ஓயிமே ஜானா. பிரேமையோட ஒருத்தர் 2 சொட்டு கண்ணீர் விட்டு மேனி சிரித்து ஒருத்தர் யார் இருக்காரோ அவ முன்னாடி ஜில்லுன்னு பிரகடனம் ஆயிடுவான்ப்பா அவன். அதனால சொல்றார், ஹரி சர்வத்திர சமானா பிரேமத்தே பிரகட்டு கரு. பிரேமைன்னு ஒன்று இருந்ததானால் அந்த பிரேமைக்கு கட்டுப்பட்டுடுவான் பகவான். அதனால அவனை சுலபமாக பார்த்து விடலாம் பகவானேன்னு ஈஸ்வரன் சொல்றாராம். உடனே எல்லா தேவர்களும் போய் பிரார்த்திக்கிறா பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். ஸ்தோத்திரம் பண்ணாலோ இல்லையோ பகவான் பிரத்யக்ஷமாக ஆனார். பகவானை பார்த்ததும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டா, இது மாதிரி எல்லாரும் யாருமே எங்களை வாங்க விடலை, ஆவிர்வாகம் கொடுக்கறது எங்களால் வாங்கிக்க முடியலன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ண தேவர்கள்லாம் ஸ்துதி பண்ணுறா. பகவான் அதுக்கு பதிலும் சொல்கிறார். பதில் சொல்லி கடைசியில் சொல்கிறார், தசவருஷ சஹஸ்ராணி தசவருஷதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமா. சாட்சாத் நானே ராமனா அவதாரம் பண்ண போகிறேன். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா நாங்களே 4 பேரும் 4 ரூபம். ஒரே பகவான் 4 ரூபமாக வரப்போகிறார். சத்ருக்னன் தான் சக்கரத்தாழ்வாராக வரப்போகிறார். அதனால் ஒவ்வொரு அவதாரத்தினுடைய ரகசியத்தையும் பகவான் பூரணமாக சொல்லி அவதாரம் பண்ண போகிறேன் தசரதருடைய கிரகத்தில் அப்படின்னு சொல்கிறாராம். ஏன்னா பிதரம் ரோச்சயாமாச. நம்ம யாராவது சங்கல்பம் பண்ணிக்க முடியுமோ? எனக்கு இந்த பையன் வந்து பிறக்கணும்னு நம்மளால் சங்கல்பம் பண்ண முடியாது. நம்ம யாராவது இந்த அடுத்த ஜென்மாவில் எனக்கு இந்த அப்பா வேணும், எனக்கு இந்த அம்மா வேணும் அப்படின்னு நம்மளால் சங்கல்பம் பண்ணிக்க முடியாது. இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி பையன் வரணும் அப்படின்னு நம்மளால் சங்கல்பம் பண்ணிக்க முடியாது. நம்ம இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும்னு சங்கல்பம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த பகவானுக்கு அதீனமாக இருக்கிறவர்கள். பகவான் எப்பேற்பட்டவன்னா ஸ்வதந்திரன். அப்படி இருக்கக்கூடிய பகவான் அப்பாவை தேர்ந்தெடுக்கிறாராம். எனக்கு இவர் அப்பா அப்படின்னு. அதனால சொல்றார், பிதரம் ரோச்சயாமாச. எனக்கு தசரதர் தான் எனக்கு அப்பா அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு வரான்னா, அப்ப தசரதர் எப்பேற்பட்டவராக இருக்கணும், அவர் எப்பேற்பட்ட தர்மாத்மாவாக இருக்கணும், அவர் எப்பேற்பட்ட சத்தியசந்தனாக இருக்கணும். அப்போ ராமர் அவருக்கு அவதாரம் பண்ணணுமானால் அவருடைய குவாலிட்டிஸ் எப்பேற்பட்டதாக இருக்கு. அதனால பகவான் பார்த்தாராம், சொல்றார் தசவருஷ சஹஸ்ராணி, இதில் 11,000 வருஷம் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற பர்யந்தம் பூரணமாக எல்லாத்தையும் சொன்னார். பகவானுடைய அவதாரத்தை எதிர்பார்த்துன்னு இருக்காளாம் எல்லாரும். அந்த சமயத்தில் யாகம் நடக்கிறது. யாகத்திலேருந்து அக்னி குண்டத்திலேருந்து ஒரு புருஷன் வரானாம். திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீமிவ பிரியாம் பிரகிருஹ்ய விபுலாம் தோர்பியாம் ஸ்வயமாயாமயீமிவ. அதுலேருந்து திவ்யமான ஒரு புருஷன் வரானாம். திவ்ய புருஷன் திவ்யமான ஒரு பாத்திரத்தை கொண்டு வரானாம். திவ்ய பாயச சம்பூர்ணம். அந்த பாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் தங்கமயமான பாத்திரமா. மேலே மூடியை பார்த்தா வெள்ளியில் இருக்கான் மூடி, உள்ள பாயசம் இருக்குது. 3மே என்னது அப்படின்னு பார்க்கணும். 3மே
தங்கம் அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய மூடி அப்படிங்கிறது ஒன்று, உள்ளே இருக்கக்கூடிய பாயசம்ங்கிறது ஒன்று. நம்ம சொல்கிறோம் இல்லையா, 3 விதமான குணங்கள், சத்வம், ரஜசு, தமசு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய வெள்ளி அப்படிங்கிறது தமசு, அங்கே தங்கம் அப்படிங்கிறது ரஜசு, உள்ளே இருக்கக்கூடிய பாயசம் சாத்வீகம். அப்படி இருக்கிறதுனால வெளில அப்படியே அற்புதமான ரூபத்தில் வெளியில் வந்தாராம். அதை கையில் வச்சுட்டு இருக்கார். நேராக தசரதர் நேராக பவ்யமாக வாங்கிட்டார். வாங்கிட்டு இந்த பாயசத்தை தான் குடிச்சுடல, தான் குடிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு குழந்தை பிறந்துடும். ஏன்னா பகவத் விஷயத்தில் எதுலேயுமே விளையாட்டுங்கிறதே கூடாது. பிரசாதம் அப்படிங்கிறதுல பகவத் விஷயத்துலையோ மந்திரபூர்வமாக இருக்கிறதுல விளையாடக்கூடாது. ஏன்னா பாகவதத்தில் ஒரு கதை இருக்குது. பாகவதத்தில் ஒரு கதையில் பார்க்கணும், இதே மாதிரியே ஒரு அபிமந்திரணம் பண்ணி ஒரு ஜலத்தை வச்சிருக்கா. ஜலத்தை வச்சிருக்கும் பொழுது ராத்திரியில் தாகம் எடுக்கிறது அந்த எஜமானனுக்கு. தாகம் எடுத்ததோ இல்லையோ, ஜலம் வேணுமே ஜலம் வேணுமே ஜலம் வேணுமேன்னு நேராக அபிமந்திரணம் ரிஷிகள்லாம் மந்திரம் பண்ணி வச்ச ஜலத்தை எடுத்து குடிச்சு விட்டார். குடிச்சாரோ இல்லையோ, அவர் வயத்தை பொழந்து கிழிச்சுட்டு ஒரு குழந்தை வந்தது அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குது. ஏன்னா ரிஷிகளுடைய மந்திரத்தில் விளையாடவே கூடாது. அப்படி இருக்கும்பொழுது பவ்யமாக வாங்கிட்டார். முதல்ல ஒரு கப்பில் பாயசத்தை விட்டார். கௌசல்யின் இடத்துல கொடுக்குறாளாம். கௌசல்யை எடுத்துட்டார். அடுத்தது பார்த்தார், திருப்பியும் பாயசத்தை எடுத்துட்டார். கைகேயின் இடத்துல கொடுக்குறார். கைகேயி எடுத்துக்கிறார். அடுத்தது பார்த்தார், சுமித்ரைக்கு கொடுக்குறார். சுமித்ரைக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கு இன்னும். இப்போ இதை என்ன பண்ணுறது? இதை தான் தானும் குடிக்கக்கூடாது, என்ன பண்ணுறது? பக்கத்துலேயே கைகேயி நின்னாலாம், அதனால பக்கத்துலேயே சுமித்ரா நின்னாலாம், அதனால சுமித்ரைக்கே திருப்பியும் கொடுத்துட்டாராம் 2 பாயசம் அவளுக்கு. அதனால தான் 2 குழந்தை அவளுக்கு பிறக்கிறது. இன்னொன்று, ராமர் அப்படிங்கிறவர் ராமர் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கௌசல்யைக்கு முதல்ல ஒன்று கொடுத்தார். அதுக்கப்புறம் பரதன் 2ஆவதாக பிறக்கிறது, பரதன் தான் பிறக்கிறான். அதனால கைகேயிக்கு 2ஆவதாக கொடுத்தார். இப்போ பார்த்தா ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமே, அதுக்காக லக்ஷ்மணனுக்காக ஒரு படுகின்றாளாம் சுமித்ரை. இன்னொன்று பார்த்தா ராமனுக்கு மட்டிலும் கைங்கரியம் பண்ணணுமானா பரதனுக்கு யார் கைங்கரியம் பண்ணுறது? அதனால சுமித்ரை தானே கை நீட்டின்ட்டாளாம். கை நீட்டிட்டு அவள் வாங்கிட்டு இன்னும் பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணுமே. அவளுடைய தியாகம் எப்பேற்பட்ட தியாகமாக இருக்கும். கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே குழந்தை. எந்த அம்மாவாவது மூத்தவன் தானே காட்டுக்கு போகணும், என் பிள்ளைய காட்டுக்கு போட கச்சேங்கிறா, நிற்காத போ போ அப்படிங்கிறா காட்டுக்கு. அண்ணா ஓடவே முன்னாடி போ, உனக்கு அயோத்திங்கிறது இங்கே கிடையாது, ராமர் எங்கே இருக்காரோ அதுதான் உனக்கு அயோத்தி. உனக்கு அம்மா நான் கிடையாது, சீதை தான் உனக்கு அம்மா. தசரதர் உனக்கு அப்பா கிடையாது, ராமர் தான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி போன்னு அவ தான் விரட்டுறான். இப்படி ராமாயணத்தில் ராமருக்காகன்னு ஒரு குழந்தைய சுமித்ரை பெற்றெடுத்தா, பரதனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகன்னு சத்ருக்னனை பெற்றெடுத்தா. 2 பேரும் அப்பேற்பட்டவா. அதனால 2 வாட்டி சுமித்ரை பருகினாலோ இல்லையோ 12 மாதம் கர்ப்பம் கௌசல்யா தரிக்கிறான். 12 மாசத்துல அற்புதமான அவதாரம். ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதோ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வோச்சஸ்தானே சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாசः प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या अजनयत रामं दिव्यलक्षण संयुतं. 12 மாதம் தரிக்கிறார். அதில் கரெக்டாக சைத்திர மாதத்தில் சுக்ல பட்சத்தில் நவமி திதியில் கிருஷ்ணருக்கும் இவருக்கும் நிறைய ஆப்போசிட் உண்டு. கிருஷ்ணன் நடுராத்திரி 12 மணி, இவர் காலையில் 12 மணி. அவர் நவமி திதி, அதுவும் சுக்ல பட்சம். இவர் கிருஷ்ணர் அப்படியே ஆப்போசிட்டு கிருஷ்ண பட்சம். அப்படி 2 பேருக்கும் நிறைய ஆப்போசிட் உண்டு. இவர் ராத்திரி, அவர் அப்படியே பகல். அப்படி இருக்கிற மாதிரி இங்கே கரெக்டாக 12 மணிக்கு ராமபிரானுடைய ஒரு அற்புதமான ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தை பார்க்கறா, அற்புதமாக இருக்கா. கௌசல்யா சுஷுபேதேன புத்ரேன அமித தேஜசாம் யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினாம். அதிதி எப்படி உபேந்திரனை பெற்று எடுத்தாலோ, வாமன பகவானை பெற்று எடுத்தாலோ, அது மாதிரி கௌசல்ய ராமபிரானை பெற்றெடுத்தாள் அப்படிங்கிற. கௌசல்யா அப்போ எப்படி இருந்தாலும் பொதுவாகவே பிரசவ வலி அப்படின்னு வந்துட்டானால் முகம்லாம் வாடி போயிடும் அந்த வலியில். ஆனால் இங்கே கௌசல்யா எப்படி இருக்காலாம், கௌசல்யா சுஷுபேதேன புத்திரேன அமித தேஜசா. அவளுடைய தேஜஸ் அபராக்கிருத்தமாக இருக்கான். அவளுடைய தேஜஸை பார்த்தா இது வித்தியாசமாக இருக்காம். அப்படி பிரகாசிக்கிறாளாம் கௌசல்யா. யதாவரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. அடுத்த நாள் பரதன் அவதாரம் பண்ணுறார்.
பரதனை சொல்றார், புஷ்யே ஜாதஸ்து பரதோ மீன லக்னே பிரசன்ன தீஹி. புஷ்ய நட்சத்திரம் மீன லக்னத்துல பரதன் அவதாரம் பண்றார். அதுக்கு அடுத்தது ஆஸ்லேஷா நட்சத்திரம் நம்ம லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் அவதாரம் பண்றா. 4 குழந்தை. ஒரு குழந்தைக்காக தான் அவர் யாகமே பண்ணார். இதுதான் பகவான்னு பேரு. பகவானுக்கு சின்னதா நம்ம பகவான் இடத்துல ஒன்று பிரார்த்தனை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பகவான் சின்னதாவே கொடுக்க தெரியாது அவருக்கு. அவருக்கு முக்தாய பூரி கருணாய நமோலயாய அப்படின்னு பகவானுக்கே ஒரு பெயர், பூரி கருணன். சின்னதா நீங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க, சின்னதா பிரார்த்தனை பண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டே அப்படின்னு சொன்னா பகவான் பல மடங்கு தூக்கி கொடுத்துருவானாம். ஏன் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய குணம். அது இவர் ஒரு குழந்தை இருந்தா தேவலையே அப்படின்னு தான் யாகம் பண்ணார். மம லாலப்பியமானஸ்ய சுதார்த்தம் நாஸ்தி வே சுகம் அப்படின்னு தான் அவர் பண்ணார். ஆனா ஒண்ணுத்துக்கு 4 குழந்தைகள் பிறந்தது. அழகா தொட்டு நம்மளுக்கே ஒரு குழந்தை பிறந்தது, ஆனால் உன்னை தங்க தொட்டில்ல போடுறேன்டா அப்படின்னு சொல்லுவோமோனோ. இங்க பிறந்திருக்கிறதோ சாட்சாத் ராஜாத்து குழந்தைனா பிறந்திருக்கு. அதுவும் ஒரு நாள்ல, ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 60,000 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கானாலும் எப்படி இருக்கும் அவள். ஊரே கொண்டாடுறது அவளை. இந்த கொண்டாடிட்டு எல்லாரும் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தா 4 தங்க தொட்டிலாம், 4 தங்க தொட்டில். அந்த தங்க தொட்டில் அழகா ஒரு குழந்தைய அப்படி போட்டிருக்கா. எல்லாரும் அந்த குழந்தைய வந்து 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 பார்க்கறாங்க. எல்லாரும் வந்து வந்து எட்டி எட்டி பார்க்கறா. இந்த குழந்தையெல்லாம் பார்த்தா இந்த குழந்தை வீல்னு அழுதுண்டே இருக்கு. இந்த 4 குழந்தை, என்னடா இது அழுதுண்டே இருக்கு இந்த குழந்தை, ஏதாவது வயத்தை வலிக்கிறதா குழந்தைக்கு, இல்லைன்னா பசி வந்துடுத்தா, இல்லைன்னா என்னாச்சு இந்த குழந்தைக்குன்னு பார்க்கறா. இந்த குழந்தைய சரி ஏதாவது பூச்சி கீச்சி ஏதாவது இருக்கான்னு அந்த குழந்தைய தூக்கி தட்டி பார்க்கறா. தொப்பையில மருந்து போட்டு பார்க்கறா. இந்த ஸ்தன்யபானம் பண்ணி பார்க்கறா. எது பண்ணாலும் திருப்பி அந்த தொட்டில்ல போட்டு அழுதுண்டே உட்கார்ந்துட்டு இருக்கான் குழந்தை. உடனே பார்த்தார் வசிஷ்டர் அங்கேருந்து கிடுகிடுன்னு வந்தார். வசிஷ்டர் பார்த்தார், குழந்தைய இப்படி போடாதப்பா, குழந்தைய மாற்றி சேர்த்து போடு அப்படின்னார். சேர்த்து போடு அப்படின்னதும் உடனே டக்குன்னு தூக்கினார். ராமரை போட்டார், பரதனை போட்டார், லக்ஷ்மணனை போட்டார், சத்ருக்னனை போட்டார். இப்படி போட்டாரோ இல்லையோ திருப்பி வீலுன்னு அழுதுண்டே இருக்கு குழந்தை. என்னப்பா இப்போ எதுக்கு அழறதுன்னு உடனே திருப்பி வசிஷ்டரை கூப்பிட்டார். வசிஷ்டர் வந்து, இப்படியா போடுறது, இப்படி மாற்றி போடக்கூடாது, மாற்றி திருப்பி இந்த லக்ஷ்மணன் இவனை தூக்கு, இந்த பையனை தூக்கு, இந்த பையனை தூக்கி இங்கே போடு, இவன் பின்னாடி போடு, மூத்தவன் பின்னாடி போடு, இவனை தூக்கு, அவனை தூக்கி அங்கே போடு. அப்படி போட்டதும் கப்பு சிப்புன்னு எல்லாம் வாய முடின்றான். இப்படி குழந்தைய போட்டதும் ஏன் அப்படின்ட்டா பிறந்ததும் லக்ஷ்மணருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வந்துருத்தான். ராமரை விட்டு பிரியவே கூடாதுன்னு. பொதுவாக அந்த கிரமப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னன் தான். ஆனால் யாருக்காவது இப்படி வருமோ? யாரு தெரியாம சொன்னா கூட, தெரிஞ்சு சொன்னா கூட ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன் இப்படி ஆயிடுத்து. கிரமமே மாறி போயிடுது. அப்படி கைங்கரியத்துல பரதனை தாண்டி லக்ஷ்மணன் முன்னாடி வந்துட்டாராம். அன்னிலேருந்து ராமரை பிரிஞ்சதே கிடையாது. அதனால ராமரும் என்ன பண்ணார்னா லக்ஷ்மணனை கிட்ட வந்தானோலையோ கட்டின்னு விட்டாராம். இது ஸ்வபாவம். சில பேர்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சில பேர் நன்னா இதுவாக இருக்கிறவா, எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போகிறவா இருக்காளா, ட்ராவல் நிறையா பண்ணுறவாளாக இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா படுக்கை கொண்டு தூக்கிட்டு போயிடுவா. அவளுடைய நித்தியம் படுத்துக்கிற படுக்கை இருக்கு இல்லையா, தலகாணி போர்வை இதெல்லாம் கூட பேக் பண்ணிட்டு போயிடுவா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வேற படுக்கையில் படுத்தா அவளுக்கு தூக்கம் வராது, தன் படுக்கையில் படுத்தாதான் தூக்கம் வரும். அங்கே போய் நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் பெட்டு போட்டால் கூட பெட்டை தூக்கி போட்டுட்டு தன் படுக்கையை போட்டு படுத்துப்பா. இது ஏன்னா அவளுடைய சுபாவம் தன் படுக்கையில் படுக்கிறதுன்னு. அது மாதிரி பகவானுக்கு தன் படுக்கையில் எப்போதும் படுத்த சுபாவம். எப்பொழுதும் வைகுண்டத்தில் ஆதிசேஷன் மேலேயே படுத்து பழக்கமாக இருக்கா. லக்ஷ்மணனும் ஆதிசேஷனுடைய ஸ்வரூபமாக இருக்கா. லக்ஷ்மணன் அப்படி போட்டாரோ இல்லையோ, லக்ஷ்மணன் அப்படியே அவருடைய காலையும் கையையும் பின்னிட்டு அப்படி படுத்தானாம். அவருக்கும் அவர் மேலே படுத்ததுக்கு அப்புறம் தான் ராமருக்கே தூக்கம் வந்ததான். தூக்கம் வந்தது. அங்கே பரதனும் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான். ஆழ்வார்கள்லாம் பாடுறான். அதில் பிரதானமான ஆழ்வார்கள்லேயே ராமரிடத்துல அதிகமான பக்தி உடையவர் எந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு போவார் மெனக்கிட்டு. கிருஷ்ணர் கோவிலுக்கு போனாலும் சரி, திருப்பதி பெருமாளை போய் பாடினாலும் சரி, எங்கே போனாலும் ராமரையே பாடுவார். அவர் யாரு அப்படின்னு சொன்னால் குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு பெயர். இந்த தேசத்தை ஆண்டவர் அவர் தான். இந்த கேரள தேசம், கேரளம் கொல்லம் தான் அவருக்கு ராஜ்யம். குலசேகரன் அப்படின்னு பெயர். அப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார் அந்த ராஜாவாக இருந்துருந்தார். ராஜாவாக இருக்கிறவர் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3த்தையுமே ஆண்டிருக்கார். அந்த காலகட்டத்தில் இந்த செங்கோட்டை நீங்கள் இன்றைக்கி இந்த சம்ஸ்தானங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அவளுடைய சம்ஸ்தானத்துக்குள்ளே தான் வர்றது எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது
அந்த குலசேகர் ஆழ்வார் நேராக சௌரிராஜ பெருமாளை பார்க்குறாராம். திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜன் அப்படின்னு கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனை போய் பார்த்தார். பார்த்ததும் அவருக்கு தோன்றது, அவனை கிருஷ்ணனை போகும் நேராக தரிசனம் பண்ணணும் ஆசையோடு ஓடி போய் அந்த கிருஷ்ணனை போய் பார்த்தா அங்கேருந்து இது போட்டுட்டா, ஸ்க்ரீன் போட்டுவிட்டா. ராத்திரி சமயம் அவர் போன சமயம் ஸ்க்ரீனை போட்டாரோ இல்லையோ, அவர் பார்த்தார், ஓஹோ நம்ம வந்திருக்கிறத பார்த்து தூங்குறான் போல் இருக்கு, தூங்குறவனுக்கு நம்ம ஒரு டோலோத்சவம் பாடிட்டு போயிடலாம் அப்படின்னு தோன்றது அவருக்கு. உடனே டோலோத்சவம் தான் பாடுறார். அவர் பாடுறார், மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், தென்மணில் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தன் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலே. ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம सद्गुरुनाथ महाराज की जय। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रमुपास्महे। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्यासु मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमाला दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं। गोष्पदीकृतवाराशिमशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमः। बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। वामे भूमिसुता परस्तु हनुमान् पश्चात् सुमित्रासितः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदनयोर्भाग्यादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवरात् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं। रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं
सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं वाल्मीकिगिरिसम्भूता रामाम्बोनिधिसङ्गता श्रीमद् रामायणी गङ्गा पुनाति भुवनत्रयम् कैमरा आउट வருதா तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवं मानिषादप्रतिष्ठाङ्कमघमः शाश्वती समाः यत्क्रौञ्च मिथुनादेकम् अवतीर्काममो सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददां ये तत्प्रदं जानकी कान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामी जय இங்கே நார்மலாக கொடுத்தாலே ப்ளே ஆயிரும் ஒயிட் கலரில் ஸ்ரீபதியான பகவானுடைய ஒரு பரம கிருபையினாலும் குருநாதாருடைய ஒரு அவ்யாஜ கருணையினாலும் ஸ்ரீமத் ராமாயணத்தை சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். பிளாக் கலரில் இருக்கோம். நேற்றைய பர்யந்தம் வால்மீகி மகரிஷி எப்படி வால்மீகி அப்படிங்கிற ஒரு வேடுவன் எப்படி வால்மீகி மகரிஷியாக ஆனார் அப்படிங்கிறத நேற்றுக்கு சிரவணம் பண்ணோம். அந்த வால்மீகி மகரிஷி ராமாயணத்தில் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல ஒரு ஸ்லோகம் பண்ணுறார். ஆரம்ப ஸ்லோகம். அந்த ஆரம்ப ஸ்லோகம் மானிஷாத பிரதிஷ்டாம் அப்படின்னு ஆரம்பித்தாலும் அந்த ஒரு ஸ்லோகமானது பின்னாடி தான் சொல்கிறார். ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுது சம்க்ஷேப ராமாயணமாக ஆரம்பிக்கிற ரீதியில் முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்லோகமாக இருக்குது. பொதுவாகவே ஒரு கிரந்தம் ஒரு புஸ்தகம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதில் மங்கள ஸ்லோகம் எழுதுறதுங்கிறது வழக்கம். பொதுவாக குழந்தையிலே எக்ஸாம் எழுதும் பொழுதோ இல்லைன்னா நம்மளே ஏதாவது ஒரு பத்திரம் எழுதும் பொழுதோ ஏதாவது ஒரு புஸ்தகம் எழுதும்போது நம்மளாம் என்ன பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு சொன்னால் முதல்ல பிள்ளையார் சுழி போடுறதுன்னு வழக்கம். அது மாதிரி ஏதாவது மகான்களோ இல்லை பெரியவாளோ இல்லை காவியங்கள் படிச்சிருக்கிறவாளோ அவெல்லாம் ஒரு கிரந்தம் பண்ணா அப்படின்னு சொன்னால் மங்கள ஸ்லோகம் எழுதுறது அப்படிங்கிறது வழக்கம். அப்போ மங்கள ஸ்லோகம் அப்படிங்கிறது ஒரு பத்ததியில் வச்சுட்டு இருக்கா பெரியவாள்லாம். அது மாதிரி அந்த ஒரு காவியம் ஆரம்பிக்கும் பொழுது மங்கள ஸ்லோகம் அப்படிங்கிறது முக்கியமாக எல்லா இடத்துலையும் சொல்லப்படுறது. அப்போ அந்த மங்கள ஸ்லோகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நியமமும் உண்டு. மங்கள ஸ்லோகம்னா எப்படி அமையணும் அப்படின்னு சில மங்கள ஸ்லோகம்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமஸ்காராத்மகமாக இருக்கும். நமஸ்காரம்னு சொன்னால் நம்ம பகவானுக்கு இப்பேற்பட்ட சங்க சக்கர கதாதரனான நீலமேக சியாமலனான அப்பேற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு மங்கள ஸ்லோகம் தியானம் பண்ணிட்டு மேலே கிரந்தத்தை ஆரம்பிக்கிறது வழக்கம். சிலது ஆசீர்வச்சனமாக இருக்கும், சிலது வஸ்து நிர்தேசமாக இருக்கும். இந்த 3 விதமான லட்சணங்கள் தான் மங்கள ஸ்லோகத்துக்கு வந்தது. அதனால் நம்ம ரகுவம்சம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை எடுத்துட்டோமானால் நம்ம காளிதாசன் முதல்ல மங்கள ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுதே வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தகே ஜகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பார்வதி பரமேஸ்வரனை என்ன பண்ணுறாருன்னா நமஸ்காரம் பண்ணுறேன், ஜகத்துக்கே அப்பாவும் அம்மாவுமாக திகழக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு நமஸ்காராத்மகமான மங்களத்தோடு ஆரம்பிக்கிறார். அது மாதிரி சில பேர் ஆசீர்வச்சனமாக ஆரம்பிப்பாள். இப்பேற்பட்ட மங்களமானது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறது ஆசீர்வச்சனம்னு பேர். அப்படி சில மங்களங்கள் உண்டு. இன்னும் சில மங்களத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வஸ்து நிர்தேசமாக இருக்கும். வஸ்து நிர்தேசம் அப்படின்னு சொன்னால் ஒரு கதை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கதையை எப்படி ஆரம்பிப்பா, அழகான ஒரு கிராமம் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் அழகான ஒரு தடாகம் நதி ஓடித்து, அந்த நதி எப்படி இருந்தது அப்படிங்கிறத வர்ணித்து அந்த ஒரு தடாகத்தினுடைய சமீபத்தில் அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் அழகான ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த இடத்த வர்ணனை பண்ணி அந்த கதைக்குள்ளே போகிறது அப்படின்னு இருக்கு இல்லையா. இது ஒரு விதமான மங்களம். இதெல்லாம் காவியத்தில் சொல்லக்கூடிய லட்சணங்கள் இப்படி தான் இருக்கும். முதல்ல பண்ணக்கூடியதான ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிறது. ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆதி காவியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம் எப்படி அமையிறது அப்படின்னு பார்த்தா தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம்
நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகேர் முனிபுங்கவம். இதில் எப்படி ஆரம்பிக்கிறதா, நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை அவர். பின்ன என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வச்சனமா அப்படியும் சொல்லலை. இன்னொன்று வஸ்து நிர்தேசம், வஸ்துவை பற்றியும் சொல்லலை. இந்த ஸ்லோகம் எப்படி அமையிறது அப்படின்னு பார்த்தா குருவினுடைய லக்ஷணத்தை சொல்கிற மாதிரி அமையிறது. ஒரு குரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லணுமோனோ, ஒரு குருநாதால் அப்படின்னு சொன்னால் அந்த குருநாதர் எப்படி இருப்பாங்கிற லக்ஷணத்தை தான் இந்த ஒரு ஸ்லோகமானது காட்டுறது. முதல்ல நேத்திக்கு அப்பேற்பட்ட வால்மீகிக்கு ஒரு பிரஷ்னம் எழும்பித்து அப்படின்னதும், அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் நாரதர் வந்தார் அப்படின்னதும் கிடுகிடுன்னு வால்மீகி நாரத மகரிஷியை அழைச்சிட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு கை கூப்பிண்டு அவரிடத்துல நிற்கிறார். தபஹா ஸ்வாத்தியாய நிரதம், இதெல்லாம் தான் அவளுடைய லட்சணம். தபஸு, ஸ்வாத்தியாய நிரதம். தபஸ்விங்கிறது வால்மீகிக்கு விசேஷனம். நாரதருக்கு வாக்வீதாம்பரம், முனிபுங்கவம், நாரதம் அப்படிங்கிற இவ்வளவும் நாரதருக்கு விசேஷனம். விசேஷனம் அப்படின்னு சொன்னால் அப்ஜெக்டிவ். அவருக்கு அவ்வளவு விசேஷணங்களை சொல்கிறார். அதில் முதல் பதம் ஆரம்பிக்கும் பொழுதே தபஸுன்னு ஆரம்பிக்கிறது. தபஸுன்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மங்களத்தோடு ஆரம்பிக்க வேண்டாமா? ஸ்ரீஹி அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டாமா? இல்லைனா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டாமா? ஆரம்பிக்கும் பொழுதே தபஸுன்னு ஆரம்பிக்கிறார். ஏன் தபஸுன்னு ஆரம்பிக்கிறார்னா, தபஸ் அப்படிங்கிற தபங்கிற சப்தம் இருக்கு இல்லையா, இந்த தபங்கிற சப்தம் என்னது அப்படின்னு சொன்னால் இதுவே ஸ்ரீன்னு அர்த்தம். ஸ்ரீ அப்படின்னு நம்ம ஏதாவது புஸ்தகம்லாம் பெரியவாள்லாம் எழுதும் போது ஆரம்பிக்கும் போது ஸ்ரீஹி அப்படின்னு ஆரம்பிப்பாள். அது மாதிரி மங்களம் சப்தம் மாதிரி இந்த தபஸ் அப்படிங்கிற சப்தமே மங்கள சப்தம். அதனால தபாஹா அப்படிங்கிறதே மங்களம். எது தபஸு? தபஸு அப்படிங்கிறது சில ரிஷிகள்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மந்திரத்தையே எடுத்துட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாள். ஆவர்த்தி பண்ணி 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 அதை உரு ஏற்றி அந்த மந்திரமே அவளுக்கு தபஸாகிடும். அது அவளுடைய தபஸ். இன்னும் சில பேர் ஏக நாமாவை பிடிச்சுருவா. ஒரே நாமா, மகாமந்திர கீர்த்தனம்னா மகாமந்திர கீர்த்தனத்தையே பிடிச்சுருவா. மகாபிரபுவுக்கு மகாமந்திரத்தை காட்டிலும் அந்யதா மந்திரமே கிடையாது. மகாமந்திரங்கிற ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை தான் அவர் பூரணமாக எல்லாருக்கும் உபதேசம் பண்ண மந்திரம். போதேந்திரால் சொல்கிறது ராம 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 ராமன். ஸ்ரீதர் ஐயாவால் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரம் சிவ 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 சிவங்கிற ஹரநாமம். இப்படி ஒரே மந்திரத்தை, ஏக மந்திரத்தையே ஒருத்தர் ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருக்காரு. ஆவர்த்தினா திரும்பி 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 சொல்லிட்டு இருக்காரு, ராப்பகலாக சொல்கிறது. அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் அந்த மந்திரமே அவளுக்கு தபஸாக போயிடும். அப்படி இருக்கிறதுனால அதுவே ஒரு தபஸாகிடும் அவருக்கு. வேதம் படித்தவர்களுக்கெல்லாம் எது தபஸ்னா, அவள் படிக்கிற வேதமே தபஸ். ஏன்னா அது திரும்பி 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 அதை காலம்பரை எழுந்ததுலேருந்து ராத்திரி பரியந்தம் அவள் படிக்கிற பரியந்தம், அப்போ மட்டும் இல்லை ஜென்மா முழுக்க அதையே அவள் அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுவே அவளுக்கு தபஸ், வேதமே. அதனால இங்கே வந்திருக்கக்கூடிய நாரதருக்கு நாமா அவ்வளவு நாமா ஜபங்கள். ஒரு குருநாதர் எப்படி இருப்பார்னா தபஸ் உடையவராக இருப்பார் அப்படிங்கிறத தான் காட்டுறது. அதனால முதல் லட்சணம் தபஹா அப்படிங்கிற லட்சணத்தை சொல்றது. அது மட்டும் இல்லையாம், அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்வாத்தியாய நிரதம். ஸ்வாத்தியாயம் அப்படின்னு சொன்னா சாஸ்திரம். வெறும்னு ஒருத்தருக்கு அனுபூதி, அப்பேற்பட்ட ஞானி ஆயிட்டா, அனுபூதி அபரோக்ஷ ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை வெறும்ன அவா மட்டும் வச்சுட்டு இருக்கிறத காட்டிலும் சாஸ்திரத்தோடு தெரிஞ்சுட்டானா இன்னும் ஒரு சிரேஷ்டம் ஜாஸ்தி. இப்போது சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதில் இருந்து நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா இதுதான் அவர்களுடைய ஒரு அனுபவமாக இருக்கும். அவள் அனுபவம் எப்படி இருக்குங்கிறத நம்ம விசாரம் பண்ணோமானால் இது சாஸ்திரத்தில் இருக்கும். இப்படி தான் ரெண்டும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சுவாத்தியாயம் அப்படின்னு சொன்னால் அதே அந்த பிரம்ம நிஷ்டையிலேயே அதே ஒரு ஏகாகிர சித்தத்தோட அந்த பிரம்மத்தையே அந்த பகவானையே எப்பொழுதும் நினச்சிட்டு இருக்கிறது சுவாத்தியாயம் அப்படின்னு பேர். அதனால தான் வெறும் சுவாத்தியாயம் அப்படின்னு மட்டும் போடாமல் சுவாத்தியாய நிரதம்னு பக்கத்தில் பதம் போட்டார். நிரதம் அப்படின்னு சொன்னால் எப்பயாவதுன்னு அர்த்தம் இல்லை. நிரதம் அப்படின்னு சொன்னாலே ஆல்வேஸ், எப்பொழுதுமா. அதனால சுவாத்தியாய நிரதம். இப்போ குருநாதால் அப்படிங்கிறவா எப்படி இருப்பான்னா தபஸ்விகளாக இருப்பா, தபஸு உடையவராக இருப்பா. அது மட்டும் இல்லை, சாஸ்திரம் சொன்னபடி இருப்பா, சாஸ்திரத்தினுடைய அனுபவத்தை பற்றினவர்களாக இருப்பா. அது மட்டும் இல்லை, சாஸ்திரம் எப்பொழுதுமே பிரம்மனிஷ்டாலாகவே இருப்பார்கள்.
அந்நியதா ஒரு சிந்தனையே கிடையாது. நம்ம போய் லௌகீகமாக ஏதாவது குருநாதர் இடத்துல போய் நம்ம கேட்டால் கூட அவர் நம்மளுக்கு பதில் சொல்லுவாரே தவிர்த்து அந்த பதிலினுடைய ஒரு ஸ்வரூபத்தை, அந்த பதிலினுடைய ஒரு விஷயத்தை பார்த்தோமானால் நேராக அவன் நம்மளை லௌகீகத்திலேருந்து நேராக பாரமார்த்திகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அவளுடைய பதில் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவளை எந்த பக்கம் நம்ம திருப்பினாலும் அவளுடைய சித்தமானது எப்பொழுதும் பகவத் விஷயமாகவே திரும்பிடும். என்னைக்காவது குரு ஆசிரமத்தில் போய் குருநாதால பாருங்களே, அந்த குருநாதர் எப்போ பார்த்தாலும் ஒன்று பூஜை பண்ணிட்டு இருப்பா, இல்லைனா ஒன்று நாமஜபம் பண்ணிட்டு இருப்பா, இல்லைனா திவ்யநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா, இல்லைனா யாராவது கதை கேட்க வந்தானா உட்காந்துட்டு கதை சொல்லிட்டு இருப்பா, இல்லைனா கதை சொல்கிறவா இருந்தால் உட்காந்துட்டு கதை கேட்டுட்டு இருப்பா. அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் ஹரே ராம ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிருவான். திருப்பி 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 அதை விட்டு ஒரு எல்லளவும் நகரவே மாட்டான். ஆனால் நம்மளை பாருங்க, எந்த பக்கம் நம்ம திரும்பி நம்ம பகவான் இடத்துல போனாலும் திருப்பி நம்மளுடைய மனசு லௌகீகத்தை தேடி ஓடி போயிடும். திருப்பி நம்ம சாதாரணமாக உட்காந்து நம்ம பகவத் விஷயத்தையே நம்ம கேட்டால் கூட நம்மளுடைய மனசு லௌகீகமான விஷயத்தை தேடி போகும். அவள் லௌகீகமான ஒரு விஷயத்தை பார்த்தா கூட பகவத் விஷயமா திரும்பி போயிடும். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். மகான்களுக்கோ அவதார புருஷாலுக்கோ நமக்கோ உள்ள வித்தியாசம் இதுதான். அப்போது அப்பேற்பட்டவர்களாக இருப்பாலாம் குருநாதர் அப்படிங்கிறது. அதனால தபஸ்வி வாக்விதாம் வரம் அடுத்தது சொல்கிறார். தபஹா ஸ்வாத்தியாய நிரதம், தபஸ்விங்கிறது வால்மீகிக்கு விசேஷனம். அடுத்தது சொல்கிறார் வாக்விதாம் வரம். நல்ல ஞானி, அந்த ஞானியை நல்லா புரிஞ்சுட்டு இருக்கார், அதையே அனுஷ்டிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறதே போதுமானது. அப்படி ஒருத்தர் லோகத்தில் இருந்தாலே லோகமே ஜெகத்தே உத்தாரணமாயிடும். ஆனாலும் அப்பேற்பட்ட ஒருத்தர் அந்த தன்னுடைய வாக் சாமர்த்தியத்தினால பிரவச்சன சக்தியும் அவருக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் ஒரு வாக்கியம் சொன்னால் போதும் அவ்வளவு பேரையும் பிடிச்சி கவர்ந்து இழுத்துடுவோம். இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு இருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரை நம்மெல்லாம் பார்த்துருக்கோம், நம்மெல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல அவ்வளவு பேர் மண்டி இருந்தா, யாரும் சாமானியவாளும் கிடையாது. ஏன்னா விவேகானந்தர் மாதிரி அப்பேற்பட்ட புத்திசாலி இன்னைக்கு பார்க்க முடியாது. விவேகானந்தர் எப்படி இருந்தார்னா அப்பேற்பட்ட வித்வான், படித்தவர், ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடியவர். அவர் யாரை சுற்றின்னு இருந்தார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுற்றி இருந்திருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன படிச்சிருக்காருன்னு நீங்கள் பாருங்களேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் படித்தது 0, ஒன்றுமே படிக்கல. அவர் நிரக்ஷர குக்ஷின்னு பேர். அவர் படிப்பே கிடையாது. ஆனால் அவரை சுற்றிண்டே இருக்கார். அவர் என்ன பண்ணுவாலாம், குருநாத்தால் பெரிய விஷயத்தை கூட சின்னதாக சுருக்கி பட்டுன்னு புரிகிற மாதிரி சொல்லுவாள். அவளுடைய வாக்கில் எல்லாருமே மோகிச்சு போயிடுவாளாம். அப்படி இருக்கிறதுனால அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் அப்படி பிடிச்சி இழுத்துருவா. வாக்விதாம் வரம். அதனால அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஆனால் அப்பேற்பட்ட அனுபவத்தையோ அப்பேற்பட்ட பகவத் குணத்தையோ சொல்கிறவாளா இருந்தா அப்படின்னு சொன்னால் இதை காட்டிலும் சிரேஷ்டம். ஏன்னா இவ்வளவு குவாலிட்டிஸும் நாரதர் இடத்துல இருக்கு. அவர் தபஸ்வி, அவர் சுவாத்தியாய நிரதர், எப்பொழுதும் பகவத் ஸ்மரணத்திலேயே இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் வாக்குனால எவ்வளவு பேரை மாற்றிருக்கார். பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்றது, ஜெயதி ஜகதி மாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வச்சன ரச்சனமேகம் கேவலம் சாகலைய த்ருவபதமபி யாதோ யத்கிருபாதோ த்ருவோயம் சகல குஷல பாத்திரம் பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. அப்படி சொல்லும் பொழுது 5 வயசு குழந்தை, துருவன்கிற குழந்தை நாரதர் பேச்சில் மயங்கித்தோ இல்லையோ பிரம்ம சாட்சா்காரமே ஆயிடுத்து. சாட்சாத் பகவானே பார்த்துடுத்தேன் அந்த குழந்தை. அப்போ 5 வயசு குழந்தைக்கும் அப்பேற்பட்ட தரிசனம் ஏற்படுறது. எவ்வளவு பேர் வரட்டும், நாரதருடைய சிஷ்யான்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவள் எப்படி இருந்தாலும் பகவத் தரிசனம் அவளுக்கு ஏற்பட்டுடுமா. வால்மீகிக்கு எவ்வளவு வயசாச்சு, அவரை எந்த வயசுல போய் அவரை திருத்தி அவருக்குமே பகவத் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு ராமாயணமே கிடையாது. அப்போ வியாசாச்சாரியாலே குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவர் தானே போய் கொடுக்குறார். ஸ்ரீமத் பாகவதத்தை பண்ணுங்கோ அப்படின்னு அவருடைய வாக் சாமர்த்தியம் அப்படி இருக்குமாம் ஒரு குருநாதாலோடது. அதனால சொல்றார் வாக்வீதாம்பரம். அது மட்டும் இல்லை, நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகீர் முனி புங்கவம். மனநசிலா முனி புங்கவம், முனிகளிலே சிரேஷ்டமானவரம்.
மனநசீலர், எப்பொழுதும் பகவத் தியானத்திலேயே பகவன் நாமாவையே சொல்லிட்டு அதே சிந்தனையில் இருக்கிறவர் மனநசீலர்னு அர்த்தம். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு பேர் என்னன்னு பார்க்கணும். ஆச்சரியமான பேர், யாருக்குமே இல்லாத பேர். என்ன பேர்னா நாரதர்னு பேர். நாரதர்னா என்ன சொல்லுவா? நாரதஹா அப்படிங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நாராயணம் ததாயிக கொண்டு வந்துடுவா. அதனால அப்பேற்பட்ட ராவணனை வதம் பண்ணவர் எங்க இருக்காருன்னு சொல்றார். கண்ணனில் மாமதில் புடைசூர் கண்ணபுரத்தின் கருமணியே. கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய கருமணியா அந்த கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா ராமர் தானே பார்க்கிறார் அவர். அப்புறம் சொல்லும் பொழுது கருமணியா இருக்காராம். அப்படியே ஒரு கருமணி டால் அடிக்கிறதாமங்க. கருமணியே இவ்வளோ நேரம் அப்படியே பாடிட்டு இருந்தார். பாடிட்டு இருக்கிறவர் இப்ப தானே என்னவா மாறிட்டார்னா, தான் கௌசல்யை பத்தி ஆரம்பிச்சு மணி வயிறு வாய்த்தவனேன்னு கௌசல்யை பாடிட்டு வந்தவர் கடைசியா ஒரு பதம் போடுறார். கடைசி லைன்ல தானே அங்க கௌசல்யா மாறிட்டார். அவர் சொல்றார், என்னுடைய இன்னமுதே. என்னுடைய என்ன வரும்? அவருடைய இன்னமுதா, கௌசல்யுடைய இன்னமுதேன்னு தானே பாடணும். அவர் பாடுறார் என்னுடைய. இப்ப என்ன ஆயிடுதுன்னா தானே கௌசல்யா மாறி போயிட்டார். பாட்டு முடியறதுக்குள்ள அவருடைய பாவம் அப்படி போயிடுது. என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு அந்த குழந்தைக்கு அழகா தாலாட்டு பாடினாலாம். அவ்வளவு பேர் சூழ்ந்து நின்னுண்டு எல்லாரும் அந்த குழந்தைய வந்து 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 பார்த்துட்டு இருக்கா. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.